கூடயே போயிட்டான். யார் கூட? பரதன் கூட. ஆக 4 பேரும் ஆட்சி மேல ஆசை இல்லாம, அந்த பீடத்து மேல ஆசை இல்லாம, அதிகார போதை இல்லாம தியாகம் செய்தார்கள். இந்த ஒண்ணு போதும் ராமகாதைக்கு அப்படின்னாரு எங்க அப்பா. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இந்த 4 பேரும் யாரு முதல்ல அப்படின்னு கேட்டேன். எங்க அப்பா சொன்னார், 4 பேரும் சகோதரர்கள்னு சொன்னார். அந்த பக்கம் உனக்கு துரோணாச்சாரியார் கதை குழந்தையிலிருந்தே நீ படிச்சிருப்ப, ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். ஆமா ஞாபகம் இருக்கு. ஏகலைவன் அதுல ஒரு கேரக்டர் வரும்ல, ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசு அப்படின்னு என்னை அழைத்து கொண்டு வந்து முதல்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் சுழி போட்ட மண் இந்த நெல்லை மண் என்பதை சொல்லிக் கொள்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேடையில ஏறி என்னுடைய பங்கு வருகின்ற பொழுது மேடைக்கு ஏறுவதற்கு முன்னதாகவே என் சகோதரிகிட்ட சொல்றேன், இடையிலெல்லாம் என்ற கேள்வி கேட்கக்கூடாது, நான் புது ஆளு, நீங்க பாட்டுக்கு படிச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ற கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. உடனே எங்க அக்காவோட கணவர் சொன்னார், ஆமா அவ சொல்றது நியாயம் தானே, புதுசா மேடை ஏறுறா, இடையில எந்த கேள்வியும் கேட்டுறாதன்னார். காலேஜ்ல எல்லாம் கொடி கட்டி பறந்தா ஏன் ஒரு 10 நிமிஷம் பேச தெரியாதாங்கிறாங்க அப்பமும். நான் உங்க காலில் விழா குறையா விழுந்து தயவு செய்து என்னை இன்டராக்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு ஒன்றும் ஓடாது, எல்லாம் மறந்துடும் சொல்லிட்டு மேடைக்கு வரேன். எங்க அப்பா எனக்கு கைட் பண்ண மாதிரியே ராமகாதையை பத்தி முதல்ல சொல்றேன், எப்படி தியாகம் செய்தார்கள் பாருங்கள் சகோதரர்கள்னு சொல்லிட்டு. ஏகலை வந்துட்டு இருந்தாலும் துரோணாச்சாரியார் கட்டவரல கேட்டது தப்புதான் அப்படின்னு. உடனே எங்க சிஸ்டர் என்ன அப்படியே பார்த்தாங்க. பார்த்த உடனே 2 தொடையும் கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுது எனக்கு. எதுக்கு பாக்குறாங்க? நம்ம பாட்டுக்கு பேசிட்டு உட்காரணும்னு உத்தரவாதம் வாங்கிட்டு தானே ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம், எதுக்கு பாக்குறாங்க அப்படின்னு. அப்ப துரோணாச்சாரியார் செஞ்சது தப்பா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், சொன்னாலும் சொல்லாட்டாலும் தப்பு தான். அப்படி பெரியவர்கள் எல்லாம் பழித்து பேசக்கூடாது தெரியுமான்னாங்க. நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேனு நக்கீரன் சிவனே கேள்வி கேட்டான் தெரியுமா அப்படின்னு. கீழ இருந்து ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க. ஏன்னா அப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 27 வயசு தான் இருக்கும் அப்போ. அதுக்காக இப்போ ஒரு 70 வயசு இருக்குமான்னு கேட்கக்கூடாது. 27 வயசு தான் அப்போ. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க, நான் கல்லூரியில ஒரு பிரின்சிபல், என்னுடைய கல்லூரியில படிக்கிற மாணவி தான் முதலாவதாக வரணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது தப்பா? துரோணர் பாடம் சொல்லி கொடுத்த அர்ஜுனன் தான் நம்பர் 1 வரணும்னு அவர் நினைச்சது தப்பு இல்லையே. என் கல்லூரி மாணவி தான் இங்க இருக்கக்கூடிய கல்லூரியிலே முதன்மையான மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று நான் நினைப்பதுதான நியாயம், அதைத்தான துரோணரும் நினைச்சாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்க கல்லூரி மாணவிக்கு நீங்க பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, அவன் முதன்மையான ஆழா வரணும் நீங்க நினைக்கிறது தப்பு இல்ல. இவன் நியாயமா வந்து பாடம் சொல்லி கேட்டானே, சொல்லித்தர முடியாதுன்னு இந்த ஆள் சொல்லி முடிச்சுட்டாரு. அப்புறம் போய் அவருடைய உருவத்தை மண்ணினால் செய்து வைத்து மானசீக குருவாக அவனை ஏற்றுக்கொண்டு, ஒருவன் அர்ஜுனனை காட்டிலும் வில்வித்தையில் சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கட்ட விரலை கேட்டா அதுக்கு பேர் வக்ரம் தானேன்னு கேட்டேன். நீங்களா சொல்லி கொடுத்து உங்க மாணவி முன்னாடி வரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. உங்ககிட்ட பாடத்தையே படிக்காத ஒருத்தர் உங்களை முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு அம்மா மாதிரி பேசணும், அம்மா மாதிரி படிக்கணும்னு மனசுக்குள்ள மானசீக குருவாக உங்களை ஏற்றுக்கொண்டு ஏகலைவன் போல நான் நின்று பேச ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னா என் நாக்க குடுன்னு கேட்டாரு. எவ்வளவு சங்கடமான விஷயமோ அத மாதிரிதான் துரோணர் கட்ட வரல குடுன்னு கேட்டாரு. ஏன்னா கட்ட வரல் இல்லைன்னா அம்ப கையில பிடிக்கவே முடியாதுங்கிற விஷயம் அவருக்கு தெரியும்னு சொன்னேன். இதே பெருமாள் புறத்துல அந்த கரகோஷம் அடங்குவதற்கு கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் ஆனது. அப்போது எனக்கு ஏற்பட்டது ஒரு உத்வேகம், ஆகா நம்ம ஆழமா படிச்சா நாமளும் ஒரு பேச்சாளர் ஆகலாம் போல என்று காருக்கு வந்த உடனே எங்க தந்தையார் சொன்னாங்க, உண்மையாகவே நான் உயிரோட இருக்க போறனோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த உலகம் புகழக்கூடிய ஒரு பேச்சாளராக நீ வலம் வருவது உறுதி என்று என்னுடைய தந்தை எனக்கு கொடுத்த ஆசை இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் மேடையில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், பேச தெரியாத ஒருவரை பேச வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மொழி எது என்று கேட்டால் தமிழ் மொழி. இன்னும் சொல்ல போனா ஒரு குரு இருக்கணும், எல்லா விஷயத்துக்கும் ஒரு குரு இருக்கணும் இல்லையா? ஆனா எனக்கு குரு இருந்தாரா அப்படின்னு கேட்டா என்னுடைய தந்தையார் இருந்தாரு. ஆனா என்னுடைய துரதிர்ஷ்டம், நான் இந்த மேடைக்கு வந்து ஒரே ஒரு ஆண்டு தான் நிறைவு பெற்றிருக்கிறது அவர் இல்லை. என்னுடைய தாயார் ரொம்ப அழகாக பாடுவார்கள்.
என்னுடைய தந்தையாரும் ரொம்ப அழகா பாடுவார். நான் இன்னைக்கு மேடையில பாடுறேன்னு சொன்னா என் தாயும் தந்தையும் எனக்கு போட்ட பிச்சை அது. அதனாலதான் அப்படி பாட முடிகிறது. தாயும் தந்தையும் அவ்வளவு சுபிட்சமாக சகலத்தையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அது மட்டும் இல்ல, எங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு பெரிய வள்ளலார் டிவோட்டிஸ் 2 பேரும். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை காலையில் 4 மணிக்கு வீட்டுல சத்தம் கேட்போம். அப்படி மிகப்பெரிய ஒரு வள்ளலார் பக்தர்கள் 2 பேரும். எங்க தகப்பனார் சொல்லுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா படி, நான் உனக்கு பதம் பிரித்து சொல்லிக் கொடுக்கிறேன். ஏன்னா நான் வரலாற்று துறை, எனக்கு தமிழ் தெரியாது. பதம் பிரித்து சொல்லிக் கொடுக்கிறேன்னா கூட மண்டையில ஏறாது. படிக்கிற காலத்திலே தேமா புளிமான்னு கிடந்து ஆசிரியர் படாத பாடுபடுவாங்க, எனக்கு ஒண்ணுமே மண்டையில ஏறாது. ஆனா எனக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு தெரியுமா? வள்ளல் பெருமான் தான். வள்ளல் பெருமான் மாதிரி நான் ஞானின்னு சொல்ல வரல, அவர் காலில் ஒட்டி இருக்கக்கூடிய சாதாரண தூசு கூட நாம இல்லை. ஆனா எப்படி ஒரு கண்ணாடியை வைத்துக் கொண்டு அதிலே மாலை அணிவித்து தீபதூபம் காட்டி அதற்குள்ள திருத்தணி முருகனை பார்த்தாரோ, அந்த முருகனை பார்த்தவுடனே சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் 6 திகழ் கிடப்ப தாழ்கொண்ட 12 தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட மேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருள் கார்கொண்ட வன்மை கணிகாச்சலம் என் கண்ணுற்றதேன் பாடினாரு. நான் முதல்ல உட்கார்ந்து கேட்டேன், அப்பா குருவில்லாம ஒரு வெத்த ஒருத்தனுக்கு முழுமையாக வராது. எனக்கு குருவாக இருந்த என்னுடைய தந்தை மாண்டு போனாரு. ஆனா இப்ப நான் இந்த திருப்புகள் எல்லாம் எப்படி படிக்க போறேன், அலங்கார பாடல்கள் எல்லாம் எப்படி படிக்க போறேன்? நான் உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு முருகன் படத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு நீ தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்றேன். எனக்கு அதெல்லாம் தோணாது. நீ தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும். பதம் பிரிக்கக்கூடிய ஆற்றல் நீ தான் எனக்கு கொடுக்கணும். நீ கொடுத்தீன்னா நான் மேடையில போய் பேசுறேன். இல்ல, இந்த துறை எனக்கு சரியில்லை என்று நீ முடிவு செய்ததாக நான் நினைத்துக் கொள்கிறேன் என்று பதம் பிரித்து பாட ஆரம்பித்த பிறகுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையே வந்தது. நாமளும் இங்கே பேசலாம், சபையில ஏறி பேசலாம், தகுதி மிகுந்த மேடைகளில் ஏறி பேசலாம் என்று என்னை நினைக்க வைத்தவர் என்னுடைய தந்தை. அதற்கு எனக்கு ஆசி வழங்கியவன் எனக்கு குருவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகன், திருச்செந்தூர் முருகன். அவனை நினைக்காம என்னால இருக்கவே முடியாது. தமிழை சரியாக படிக்க வேண்டும் என்று நினைத்த போது எனக்கு கைட் பண்ண ஆள் இல்லாட்டா கூட அந்த சிந்தனையை எனக்கு உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் என்னை வழிநடத்துபவன் என்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானே இந்த விருதை எனக்கு வழங்கியதாக நினைத்து நான் இதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நெல்லையப்பர் ஆலயத்தில் வைத்தல்லவா இது கிடைக்கிறது. முதல்ல வாரியார் சுவாமிகள் விருது கிடைக்கும் போதும் இந்த தாமிர சபையில தான் வைத்து கொடுத்தார்கள். அந்த முருகன் கூடயே வருகிறான் என்கின்ற எனக்கு ஒரு உணர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடிவேல் விழால தான் அடுத்த விருது கிடைச்சது. அதற்கு பிறகு இந்த நெல்லையப்பர் ஆலயத்திலே இவ்வளவு பெரிய ஒரு விருதை வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், சிவன் வேறு முருகன் வேறு இல்லை என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். போதியாகியும் உணர்ந்தவருக்கு உணரவும் உண்ணா நீதியாகியும் நிர்மலமதாகிய திகழும் ஜோதியாகியும் நின்றவன் யாரு? இறைவன் முருகனும் சிவன். அதனாலதான் அவனும் யானும் ஒன்று என்று சிவனே பேசுகிறான் என்று சொன்னார். இந்த சிவஸ்தலத்திலே எம்பெருமான் முருகனுடைய அனுகிரகத்தினால் இந்த அழகான விருதை எனக்கு இந்த வயதில் வழங்கிய மகமை சங்கத்தை சார்ந்த அத்துணை அன்பர்களுக்கும் அதை ஏற்றுக்கொண்ட இந்த நெல்லை மண்ணை சார்ந்த பக்தகோடி பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி இதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். இதோடு சேர்த்து நீங்கள் ஒரு சொற்பொழிவையும் நிகழ்த்துகள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் நாகமாற்ற நம்பெருமான் மேயது நல்லாரே என்று இன்றைக்கு திருநள்ளாற்று பதிகத்தை நான் உங்கள் மத்தியிலே பேசுவதற்காக இருக்கிறேன். சனி பெயர்ந்துட்டாரா இல்லையா? சனிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்கும், உண்டா இல்லையா? சனி நல்லதே செய்வான்னா கூட பயம்தான். ஏன்னா ஒரு சனி 2 சனியா இருக்கான். கண்ட சனிங்கிறான், பொங்கு சனிங்கிறான், மங்கு சனிங்கிறான், அர்த்தாசிரம சனிங்கிறான், அட்டவத்து சனிங்கிறான். அடேப்ப அந்த சனினாலே எல்லாருக்கும் மனசு கிடுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருது. குரு பெயரும் போது ரொம்ப கவலைப்பட மாட்டேங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்கிறார்கள். ஒரு ஜாதகனுக்கு எல்லாமே சரியா இருந்து குரு சரியா இல்லைன்னு வைங்க, புண்ணியம் இல்லை. எதுவுமே சரியில்லாம குரு சரியா இருக்கான்னா பொழைச்சுக்கிடுவான்.
ஆனா குரு பயிற்சிக்கு யாரும் கவலைப்படுறது இல்லை, ராகு கேது பயிற்சிக்கு யாரும் கவலைப்படுறது இல்லை. சனி பெயர்றான்னு உடனே மனசுல உள்ள நிம்மதி பூரா பெயர்ந்து வெளியே போயிருது. சனியை பார்த்த உடனே, சனியினுடைய அந்த உச்சரிப்பை கேட்ட உடனே நமக்கு பயம் வருகிறது. உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். பத்ரதீப விழாவிலே ஆரம்பித்து இன்றைக்கு லட்சதீப விழாவை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிக்கோலிட்டவர் யார் என்று அழகாக சொன்னார்கள். கோடகநல்லூர் சுந்தரம் சுவாமிகள் என்று சொன்னார். அழகான ஒரு ஆர்டிக்கல். இந்த வீட்டுல போய் ஒரு வரி கூட விடாம நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க. உண்மையாகவே தினமலர் ஸ்ரீனிவாசன் அவர்களை என் உடன்பிறவா சகோதரராக இந்த ஜென்மத்திலே பெற்றிருக்கிறேன். அடுத்த ஜென்மம் என்று ஒன்றிருந்தால் கூட பிறக்கணும். அவரு ஒரு விளம்பரம் தேடாத ஒரு மனிதர். ஐயா கூட உங்களுக்கு விருது கொடுக்க போறோம்னு சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னா ஏத்துக்கிட மாட்டாருன்னு சொல்லல. யாரோ ஒருத்தர் தொலைபேசியில் அவருக்கு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு விருது தயாராகிட்டு இருக்குன்னு. எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அண்ணாச்சி சொல்லியிருக்காங்க, இங்க பாருங்க, இது ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கல, இது வேற ஸ்ரீனிவாசனுக்கு அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் விருதை தேடி போய் வாங்குறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனா விருது கொடுத்தும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கும் இன்றைக்கு உலகத்தில் சில மாமனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார். இந்த விளம்பரத்துல விருப்பம் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இவ்வளவு ஒரு அழகான ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. கீழே தினமலர் ஸ்ரீனிவாசன் போட்டாதான் நமக்கு தெரியும். ஏன்னா எத்தனையோ ஸ்ரீனிவாசன்கள் இருக்கிறார்கள். தினமலர் ஸ்ரீனிவாசன் ஒண்ணு ஐயானா எழுதியிருக்காங்க, உடனே தெரிஞ்சுக்கிடலாம். அது தெரிஞ்சுக்கிடுவாங்கிறதுக்காக தினமலர்னே போடல பாருங்க, வெறும் ஸ்ரீனிவாசன் என்று போட்டிருக்காரு. எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆர்டிக்கல். ஒரு நாள் ஐயா கோடகநல்லூர் சுந்தரம் சுவாமிகள் இதே நெல்லையப்பர் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது பத்ரதீப விழா நடக்கிறது. காலாகாலமாக அந்த காரியத்தை முதலாவதாக தொடங்கியவர் தட்சிணாமூர்த்தி ஐயர் என்று சொல்கிறார்கள். அந்த மகமை சங்கத்தினுடைய நபர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த பத்ரதீப விழா தொடர்ந்து நடைபெறுகிறது. அதற்கு பிறகு அதற்கு தலைமை தாங்கி வழிநடத்துகிறார்கள் சுப்பிரமணிய ஐயர். அதிலும் இந்த தை அமாவாசை அன்று நடைபெற வேண்டும். ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அதையே ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார்கள். இந்த தை அமாவாசை அன்று ஆலயத்தில் வந்து தீபம் ஏற்றி சுவாமியை வழிபட்டா நம்முடைய ஜென்மாந்திர பாவங்கள் தொலையும். 21 தலைமுறைகள் நாம செய்த பாவங்கள் நம்மை விட்டு விலகும். இன்னொன்று, பித்ரு தோஷம் நீங்கி போகும். பித்ரு தோஷம் இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் புண்ணியம் இல்லை. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது முன்னோர்களுக்குரிய கடமையை முதலாவதாக செய்யணும். ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்க ஜாதகத்தை காட்டி பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டிய கடமை உங்களுடைய முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு. பித்ருக்களுடைய சாபத்தை நீக்காம நம்ம எந்த காரியமும் என்ன செய்ய முடியாது. செய்தால் அதில் வெற்றி என்பது இல்லை. அடிப்படை 2 கண்ணு, எப்படி இதிகாசம் 2ஓ அது மாதிரி 2 கண்கள். ஒன்று குலதெய்வ வழிபாடு, இன்னொன்று பித்ரு வழிபாடு. பித்ரு சாபம் இருக்கின்ற வரைக்கும் அந்த குடும்பத்துல சுபிட்சத்தை நீங்கள் மறந்து விட வேண்டும். சில வீடுகள்ல பாருங்க, எந்த ஜோசியர்கிட்டையும் நீங்க போக வேண்டாம், எந்த ஜாதகத்தையும் தூக்கிட்டு நீங்க அலைய வேண்டாம். குடும்பத்துல ஒரு 2 பெண் குழந்தைகள், ஒரு 4 ஆண் குழந்தைகள் இருக்கு. அந்த 2 பெண் குழந்தைகள் ஓஹோன்னு இருக்காங்க. 4 ஆண் குழந்தைகளும் ஏதோ ஒரு ரூபத்துல கஷ்டப்படுறாங்க. மனைவியால கஷ்டப்படுறாங்க, இல்ல பொருளாதாரத்தால கஷ்டப்படுறாங்க, இல்ல நோயால கஷ்டப்படுறாங்க, இல்ல அவமானத்தினால் கஷ்டப்படுகிறார்கள் என்று சம்பவங்களை நீங்கள் சந்தித்தால் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம், அந்த ஜாதகனுக்கு பித்ரு தோஷம் இருக்கு. அந்த ஜாதகனுக்கு பித்ரு தோஷம் இருக்குன்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். கண்டிப்பாக எதை செய்யறமோ இல்லையோ ஸ்ராத்தம் செய்யணும், தர்ப்பணம் கொடுக்கணும். ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம், அந்த மாதிரி தை அமாவாசை ரொம்ப விசேஷம், அந்த மாதிரி ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம், புரட்டாசி அமாவாசையும் ரொம்ப விசேஷம். இந்த 3மே ரொம்ப விசேஷம் இல்லையா? ஏன்னா இது உத்தராயண காலம். தை என்பது உத்தராயண காலம். உத்தராயண காலத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு ஆகர்ஷணம் அதிகம். தட்சிணாயணத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை ஆகர்ஷணம் அதிகம்.
புரட்டாசியில வரக்கூடிய அமாவாசைக்கும் பித்தர்களை வழிபடணும். ஏன்னா யமன் தன்னுடைய கோர பற்களை முழுவதும் திறக்கக்கூடிய மாதம் புரட்டாசி. தன்னுடைய கோர பற்களை திறந்து வைத்துக் கொண்டு யாரையெல்லாம் பிடிச்சு கொண்டு போகலாம் நினைக்கிற மாசம் புரட்டாசி. அதனால அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பித்ரு கடனை சரியாக செய்தால் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் நமக்காக இறைவனிடம் நம் ஆயுளுக்காக போராடும். அதனால எந்த அமாவாசையை விட்டுட்டாலும் இந்த 3 அமாவாசையை மட்டும் என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. 3 மிக சக்தி வாய்ந்த அமாவாசை. ஏன் இதை சொல்ற? அமாவாசைனா என்ன? சந்திரனும் சூரியனும் ஒன்றை ஒன்று சந்திக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இல்லையா? இந்த 2 கற்றைகளும் ஒன்றாக இணையக்கூடிய நிகழ்விலே இந்த சுழுமுனை பலம் பெறும். சந்திர கலைகளும் சூரிய கலைகளும் ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாகின்ற பொழுது இந்த சொசைட்டியில, இந்த சமூகத்திலே வாழக்கூடிய இந்த மனிதனுக்கு என்ன நிலை ஏற்படும் என்று சொன்னால், அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி இறைவனை வழிபாடு செய்தான் என்று சொன்னால், பித்ருக்களுக்குரிய கடமையை செய்தான் என்று சொன்னால், அவனுக்கு முதலாவதாக பலம் பெற போவது இந்த சுழுமுனை என்பதை மறந்துவிடாது. தை அமாவாசைக்கும் நான் இன்னைக்கு பேச போற தலைப்புக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது. யாரையெல்லாம் சனி வேகமாக சென்று பிடிப்பான், யாரையெல்லாம் பிடிக்க மாட்டான், அதுக்கே இந்த தலைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். சுழுமுனை பலம் பெறுகிறது என்று சொன்னால் இந்த ஆன்மா பலம் பெறும். இந்த ஆன்மா பலம் பெறுகிறது என்று சொன்னால் இந்த சக்கரங்கள் அத்தனையும் ஒழுங்காக வேலை செய்கிறது என்று பொருள். அந்தந்த சக்கரங்கள் சரியாக வேலை செய்யுமே ஆனால் தியானத்தினுடைய பலனை நாம் முழுமையாக பெறுவோம். நெறிமுறைகளுக்கு மாறான வாழ்க்கையில் நம் மனம் சென்று சேராது. நெறிமுறைகளோடு வாழக்கூடிய வாழ்க்கையில தான் நம்ம மனம் போய் சேருமே தவிர நெறிமுறைகள் அற்ற ஒரு சிந்தனை நமக்கு வராது. நெறிமுறைகளோடு வாழ்பவனை சனீஸ்வரன் ஒன்றுமே செய்வது இல்லை. ஏன்னா சாஸ்திரப்படியே சனிக்கு என்ன பேரு? நியாயாதிபதி என்று பேரு, நீதிமான் என்று பேரு. சூரியபுத்திரன் சனி. சூரியனுடைய மூத்த புத்திரன் யாரு? யமன். சூரியனுடைய இளைய புத்திரன் யாரு? சனி. மூத்தவன் என்ன செய்வான்? உயிரை பறிப்பான். இளையவன் என்ன செய்வான்? உயிரை காப்பான். அதனாலதான் சனீஸ்வரனுக்கு ஆயுள்காரகன் என்று ஒரு பெயர் உண்டு. 2 பேருமே நீதிமான். சரியான நேரத்துல சரியான பேரை இந்த நிமிடத்துல இந்த செகண்ட்ல கொண்டு போனோம்னா கொண்டு போயிடுவான் யமன். சனியை இறுக கட்டி கொண்டால் நம்முடைய ஆயுளை காப்பாற்றுபவனாக யார் இருக்கிறான்? சனீஸ்வரன் இருக்கிறான். ஈஸ்வரனுக்குரிய பட்டம் சனீஸ்வரனுக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம், மனது நேர்மையாக இருக்கணும். நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த மனம் செயல்படாமல் இருக்குமே ஆனால் சனீஸ்வரனால யாருக்குமே எந்த துன்பமும் இல்லை. யாருக்குமே எந்த துன்பமும் இல்லை. மனசுல அழுக்கு, மனசுல அகங்காரம், அடுத்தவன் வாழக்கூடாதுங்கிற எண்ணம், எதை வேணாலும் பேசலாங்கிற ஆணவம், அகங்காரம், தன்முனைப்பு, செருக்கு, அடுத்தவன் வாழ்றதை பார்த்து பொறாம, இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் சனி நம்ம வீட்டுக்குள்ளே 2 தலையணையை போட்டு படுத்தே கிடப்பான். பர்மனண்டா போகவே மாட்டான். அதுக்கு அவன் பேர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. அவன் பர்மனண்டா நம்ம கூட தான் இருப்பான். அர்த்தாஷ்டம சனி எல்லாம் எவ்வளவு கொடுமையானது. 4ஆம் இடத்துல சனி வந்தா அர்த்தாஷ்டமம். எங்க இருந்தனாலும் நோய் தேடி வரும் சார். நம்ம நல்லா ஆரோக்கியமா தான் இருப்போம். நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தோம்னா அர்த்தாஷ்டமம் இந்த வேலையை செய்யும். திடீர்னு காது குத்தெடுக்கும், திடீர்னு பல்லு வலிக்கும், திடீர்னு வயிற்று வலிக்கும். அங்க போய் பார்த்தா ஒண்ணும் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்கவே முடியாது. நோயினுடைய தாக்கம் நமக்கு இருக்கும் அர்த்தாஷ்டமத்துல. இங்க நிறைய ஜோதிடர்கள் இருப்பாங்க, ஐயாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 7 சனி இருக்கு, ஜென்மச்சனி இருக்கு, பாதச்சனி இருக்கு. அதுல பேர் சில பேர் சொல்லுவாங்க இந்த சனி பயிற்சியில சிம்மத்துக்கு பொங்கு சனி. இதை நினைச்சு சிம்ம ராசிக்காரெல்லாம் சிரிச்சுக்கிட்டு கிடப்பான். ஆகா நமக்கு பால் போல பொங்க போது போல. மனசு சரியில்லைன்னா ஒண்ணும் பொங்காது. பொங்கு சனியா இருந்தா
இருந்தாலோ உன் மனசுல நல்ல எண்ணம் இல்லைன்னா அந்த பொங்கு சனி உனக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்லை. ஆனா அர்த்தாசிரம சனி நோய் வந்துரும், கண்டிப்பா வந்துரும். ஆனா மனசு நல்லா இருக்குன்னு நோய் ஒண்ணு நெருங்காது. மனசுக்கும் சனிக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. மனதை சரியாக வைத்துக் கொண்டால் உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. அட்டமத்து சனின்னு ஒண்ணு நடக்கும். அடே அப்பா, 8ஆம் இடத்துல சனி, 7.5 ஆண்டுகள் வரக்கூடிய 7.5 சனியை சமாளிச்சிடலாம் சார். அட்டமத்து சனி அவ்வளவு சீக்கிரம் சமாளிக்க முடியாது. இப்ப 7.5 முடிஞ்சு வெளியே நிம்மதியா வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். யாரு? விருச்சகம் பூரா, தனுசு பூரா 5 வருஷம் முடிஞ்சிட்டு 2.5 வருஷம் பாதச்சனி இருக்கு. அப்பா அதுவும் சுபிட்சமா போயிட்டுனா நிம்மதியா போயிடும் தனுசு ராசிக்காரன் நினைக்கிறான். 7.5 விட குடும்பம் அட்டமத்து சனி. 8ஆம் இடத்துல சனி வந்தா எல்லா பிரச்சனைகளும் வரும். குறிப்பாக யாருக்கெல்லாம் அட்டமத்து சனி ஆரம்பமாகி இருக்கிறதோ, மிதுனத்துக்கு ஆரம்பமாகி இருக்குன்னு நினைக்கிறேன், யாருக்கெல்லாம் அட்டமா ஆரம்பமாகி இருக்கிறதோ அவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எனக்கு பொருளாதாரம் சரியில்லை, எனக்கு நோய் வந்துட்டு, எனக்கு குடும்பத்துல சண்டை வந்துட்டு, எனக்கு குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு, இதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல உங்க பெயர் கெட்டு போகாம நீங்க பார்த்துக்கிடணும். அட்டமத்து சனி செய்யற வேலையை உங்களை என்ன செய்வான்? அவமானப்படுத்துவான். அதுலயும் ஒரு குறிப்பு சொல்றேன், நீங்க சரியா நேர்மையாக நல்ல எண்ணத்தோட எல்லாரும் வாழணும், எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும்னா அவங்க கிட்ட வரமாட்டான். பொறாமத்தை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னு வைங்க, அந்த அவமானம் உங்களையே தேடி வரும். அதைத்தான் அட்டமம் செய்யும். அதனாலதான் அட்டமத்து சனி ரொம்ப கொடுமையானது. 7.5 ஆண்டுகள் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை 2.5 வருஷம் சேர்த்து அனுபவிக்கணும். எவ்வளவு கொடுமையான விஷயம்! 7.5 நாள் சாப்பாட்டையும் ஒட்டு மொத்தமா 2.5 நாள்ல சாப்பிட்டு முடிக்க முடியுமா? அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டம் யோசித்து பாருங்க. ஆனா ரொம்ப அழகா பல அறிவுரைகளை சொன்ன அவ்வை சொல்லுவா, அட்டமோ 8ஆம் இடத்துல சனி வந்தா தான் அட்டமோ. தினமும் வீட்டுல 3 அட்டமோ இருக்கு. முதல்ல அதை திருத்திட்டால எந்த சனியும் ஒண்ணு நெருங்காதும்பா. அது என்ன 3 அட்டமோ? காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஆலை எரி போன்ற அயலாலும் சாலமன கட்டழிக்கும் மனையாள் இம்மூவர் தமக்கு அட்டமத்து சனி. ஜாதகனுக்கு 8ஆம் இடத்துல சனி வந்தா தான் அட்டமோங்கிறது இல்ல, தினமும் 3 அட்டமும் கூட இருக்கு. காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும், ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க, ஒரு ஆண் குழந்தை, அது படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிக்கணும். உண்மையாகவே பொறுப்புணர்ந்து படிச்சான்னா ஒரு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச உடனே நாமளா ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அவனுக்கு 2 குழந்தைகள் பிறக்கும். தன்னுடைய மனைவியோடும் குழந்தைகளோடும் வாழ்ற காலத்துல தன்னுடைய தாய் தகப்பனையும் கட்டி பேணி காக்கக்கூடிய குழந்தை இன்னைக்கெல்லாம் 100ல் 1 கூட இல்லை. அப்படி வாழ்றவன் தானே பிள்ளை. தன்னுடைய மனைவி தன்னுடைய பெண்டுகள் வந்த பிறகும் கூட தன்னுடைய தாய் தந்தைக்குரிய கடமையை செய்யறவன் தானே உண்மையாகவே பிள்ளை. ஆனா அவை சொல்ற, யார் தெரியுமா நிரந்தரமான அட்டமத்து சனி? படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிக்காம நெடுமாடு மாதிரி வளர்ந்துகிட்டே போறானேன்னு வேற வழி இல்லாம பொண்ணை பார்த்து இந்த வயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் 2 பிள்ளைகளை பெற்றுட்டு தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளையே தன்னுடைய உழைப்பால காப்பாற்ற வேண்டியதை மறந்து பொண்டாட்டி பிள்ளைக்காகவும் தனக்காகவும் சேர்ந்து தான் தாய் தகப்பனை துன்பப்படுத்தி எவன் ஒருத்தன் யாசகம் வாங்குறானோ அவன் தான் அந்த குடும்பத்துக்கு அட்டமத்து சனி. காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன். எத்தனை அட்டமத்து சனி ஊருக்குள் அலையுதுன்னு அவன் மனசாட்சிக்கு தெரியும். ஆலை எரி போன்ற அயலானும் என்று சொன்னார். பகை எல்லாருக்கும் இருந்திருக்குங்க. ராமனுக்கே ராவணன் என்று ஒரு பகை இருந்தது இல்லையா? பகை இல்லாதவனே இல்லை. ஆனா பகை எங்க இருக்கலாம்? தெரிந்தோ தெரியாமலோ வழியே இருக்கலாம். நான் இருக்கிற எல்லையில இருக்கக்கூடாது. பகை எங்க இருக்கலாம்? நான் தூத்துக்குடியில இருக்கேன்னா பகை சென்னையில இருக்கலாம். இல்லாம இருந்தா ரொம்ப சேமம். நான் தூத்துக்குடியில இருக்கேன், பகை மதுரையில இருக்கலாம், பகை கும்பகோணத்துல இருக்கலாம். நான் குடியிருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டுல பகை இருக்கக்கூடாது. சாலமன கட்டழிக்கு மனையாழினார்.
இல்லத்தரசி என்று சொல்லக்கூடியவள் வரவுக்கு ஏற்ற செலவு செஞ்சு வாழும். அளவுக்கு மிஞ்சி வரவுக்கு மிஞ்சின செலவு எந்த பெண்டாட்டி குடும்பத்துல செய்யறாளோ அவதான் அந்த புருஷனுக்கு நிரந்தரமான அட்டமத்து சனி. தீபாவளி தான் முடிஞ்சிட்டுல எதுக்கு சேல் எடுக்க அப்படின்னு கேட்டு பாருங்க. இருக்கட்டுமே, என்ன குறைஞ்சு போச்சு, கூட 2 சேல் இருந்தா உங்களுக்கு என்ன உசுரா போகுது அப்படின்னு கேட்கிறோமே. இப்பதானே தீபாவளி வந்தது, இப்பதானே பொங்கல் வந்தது, தினமும் ஒரு சேல் எடுக்கணுமான்னு கேட்க முடியாது. இன்னைக்கெல்லாம் வீட்டுல காய்கறி வாங்கிட்டு வரோம் பையா மார்க்கெட்ல போய். எந்த காயை முதல்ல சமைக்கணும்னு அந்த காலத்துல பெரியவங்க முடிவு பண்ணி வச்சாங்க. வெண்டைக்காவா முத்தி பயிரும் முதல்ல சமைச்சிரு, அவரைக்காவா வாடி பயிரும் அடுத்த நாள் சமைச்சிரு. மொத்தமா வாங்கிட்டு வருவோம் கடைக்கு போய் பொருளை. ஆனா எதை எதை எப்பப்ப சமைக்கணும் தெரியாம அத்தனை பொருளையும் நாசப்படுத்துவோம். அதை தூக்கி தூர போடுறத நினைச்சு இன்னைக்கு யாரும் கவலைப்படுறது இல்லை. நம்முடைய வருவாய்க்கு தக்கனதான வாழ்க்கை. சூப்பர் மார்க்கெட்ல போய் பார்க்கறதெல்லாம் எடுத்து ட்ராலிக்குள்ள போடுறமே. ஒரு காலத்துல பலசரக்கு எழுதித்தானே போனோம். கடுகு 100, மஞ்சள், உப்பு, கல்லுப்பு, தூளுப்பு, புளி. 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு கூட ஒரு மாசத்துக்கு 1/4 கிலோ புளி போதும், அதுவே அதிகம். ஆனா இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வீட்டு பக்கத்துல கடை இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் புறப்பட்டு போய் அதுக்குன்னு ஒரு சாரியை கட்டி அங்க போய் அந்த ட்ராலியை இழுன்னு இழுத்து பார்க்கறதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு என்ன விலைன்னு கூட இன்னைக்கு கண்ணார பார்க்காம அவன் 7,000 சொன்னாலும் அப்படி கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு, அவன் 10,000 சொன்னாலும் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு 45 நாள் கழிச்சு குறைஞ்சிட்டு தலையில துண்டு போட்ட மாதிரி உட்கார்ந்துருப்போம் பாருங்க. ஐயோ பில்லு வந்துட்டு இவ்வளவுக்கு எடுத்தேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என் வரவுக்கு மிஞ்சின வாழ்க்கை எவனுக்கு இருக்கோ அவன் கூட சீரழிஞ்ச கதை தான், சீரழிஞ்ச முழப்பு தான். ஒன்றை சொல்கிறேன் பெரியோர்களே, தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், தேவையில்லாத பொருட்களை எல்லாம், அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை எல்லாம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், ஒரு நாள் தேவையான அத்தியாவசியமான பொருளை இழக்க வேண்டிய நிலை நிச்சயமாக ஏற்படும். சூப்பர் மார்க்கெட்ல போய் ஓயாம கார்டை ஸ்வைப் பண்ணுவோம், கடைசியில் குடியிருக்கிற வீடே பேங்க்காரன் கொண்டு போயிடுவான். கடன்லே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன வாழ்க்கை! காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஆலை எரி போன்ற அயலானும் சாலமன கட்டழிக்கு மனையாள் இம்மூவர் தமக்கு அட்டமத்து சனின்னா. ஆக அட்டமத்து சனியை பார்த்தா பயம், கண்டச்சனியை பார்த்தா பயம். கடகத்துக்கெல்லாம் கண்டச்சனி ஆரம்பமாயிருக்கு பயம். சிம்மத்துக்கு பொங்கு சனி. ஆனாலும் எங்க வீட்டுக்கார சிம்மம் என்கிட்ட கேட்காரு, பொங்கு சனின்னு போட்டிருக்கு இந்த சிம்மம். ஒரு 5 வருஷமா அவன் பட்ட பாடு இருக்கு பாருங்க. புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது சிம்மம், அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. இப்பதான் அதுக்கு கொஞ்சம் நிம்மதி வரும்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். அதுவே இன்னொருத்தன் சொல்றான், பழைய குருடி கதவை திரடி. எங்க வீட்டுக்கார பயந்துகிட்டு சிம்மம் நல்லா இருக்குமான்னா, ரொம்ப அமோகமா இருக்கும், ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருங்க, அப்பதான் அமோகமா இருக்கும்னு சொல்லி வச்சிருக்கேன். கண்டச்சனி பாதச்சனி எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு நாம பயப்படுறோம். இந்த பயம் நீங்கணும்னா எது வேணாலும் பயிற்சி ஆகிட்டே தாங்க இருக்கும். எனக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கை இருக்கு, கிரகங்கள் மேல நம்பிக்கை இருக்கு, நட்சத்திரங்கள் மேல நம்பிக்கை இருக்கு. நம்முடைய கர்ம பலனுக்கு ஏற்றார் போல அது மாறிக்கொண்டேதான் இருக்கும். குரு மாறுவா, சனி மாறுவா, ராகு எது பயிற்சி நடக்கும், சுக்கிரன் மாறுவா, எல்லாம் மாறும். உன் மனம் மட்டும் தெளிவாக மாறாமல் இறைவனடி சேரக்கூடிய நிலையில் உன் எண்ணங்கள் தெளிவாக இருக்குமே. ஆனால் எது எங்க மாறினாலும் இறை நாமம் உன்னை காப்பாற்றும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய எட்ஜ் என்ன தெரியுமா? ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஃபைனல் என்ன தெரியுமா? சரணாகதி. இறைவன் மனசு வச்சா மணி அடிக்குது பாருங்க. எப்பேற்பட்ட துன்பத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றல் இறை நாமத்துக்கு உண்டு. இறைவனுடைய நாமத்தை இடையராது சொல்லிக்கொண்டே இருங்கள். இறைவனுடைய நாமம் தான் இந்த கலியுகத்துல நம்மை முழுமையாக காப்பாற்றும். சனியை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே கெடுதல் நினைக்காம எல்லாரும் இந்த உலகத்துல சேமமா இருக்கட்டும். பொறாமை என்கின்ற எண்ணம் உங்களையும் அறியாமல் உங்கள் மனதிற்குள்ளே வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வேற ஒண்ணும் செய்யாதீங்க. உங்க கையை வச்சு உங்க கன்னத்துல ஓங்கி அடிங்க. நீ சிந்திக்கிறது சரியா, நீ சிந்திக்கிறது சரியான்னு யோசித்து பாருங்கள். அடுத்த நிமிஷம் அந்த பொறாமை குணம் எட்டி பார்க்காது.
தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள் ஒருவனுடைய மனதிலே ஆக்கிரமித்து இருக்கிறது என்று சொன்னால் சனியினுடைய ஆதிக்கத்திற்குள்ளே கிடந்து அவன் புரழுகிறான் என்று பொருள். சில பேருக்கு எதை எடுத்தாலும் எதிர்மறை சிந்தனை தான் வரும். கோயிலுக்கு போன ஆழ காணுமே, வர்ற வழியில ஏதாவது இப்படியா நினைக்கிறது, போனவன் வருவான்னு நினைக்கணும். சாப்பிட போகும்போதே சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு ஏதாவது நமக்கு அப்படின்னா ஏதாவது ஆயிரும். நல்லதே நினைக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸ் உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்கு கொடுப்பது எது? இறைவனுடைய நாமம். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு நிரம்ப இருக்கிறதா? சனியை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் வருதா? சனிதான். ஒண்ணும் இல்லைங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடியவங்க கிட்ட நெருங்கி உட்கார்ந்து பேசி பழகவே கூடாது. வீட்டில் இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பேன் நான். ஒரு ஜன்னல்ல ஒரு சின்ன மீன் தொட்டி வாங்கி அதுல 4 மீனை வாங்கி விட்டுருக்கேன். இந்த மீன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறத கூர்மையா பார்த்தா நமக்கு பிரஷரே வராதான். பிளட் பிரஷர் நார்மலா இருக்கணும்னா மீன் ஓட்டத்தை பார்க்கணும். அதுக்கு ஒரு தொட்டியை வாங்கி வச்சிருக்கேன். 4 மீன் தான் கிடக்கு. எனக்கு அவ்வளவுதான் பராமரிக்கிறதுக்கு நேரம் இருக்கும்னு வைங்களேன். இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டு கிடக்கு. எங்க வீட்டுல வடக்கு பக்கத்துல ஃபிஷ் டேங்க் இருக்கு, தெற்கு பக்கத்துல ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்ட்ல குட்டி குட்டி தொட்டியில 2 மணி பிளான்ட், இன்னொன்னு ஒரு நிழல்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிளான்ட் வாங்கி அந்த ஓரத்துல சின்ன சின்ன தொட்டியில வச்சிருக்கேன். அடிக்கடி வெளியூர் போறதுனால எங்கெங்க என்னென்ன அழகான கலை பொருட்கள் கிடைக்குமோ பார்த்து எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சா வாங்கிடுவேன். அன்னைக்கு வாடிப்பட்டி தாண்டி போயிட்டு இருக்க ஒரு 7 குட்டி குட்டி யானை அப்படி அழகான ஒரு பீடம் மாதிரி மணியெல்லாம் தொங்க விட்டு ரொம்ப அழகா இருந்தது. எவ்வளவுன்னு கேட்டால் 700 ரூபா நான் வாங்கி கொண்டு வந்து அதுக்கு மேல ஒரு பூச்சட்டி வச்சு அந்த பூக்கள் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள போட்டு வைக்கிறேன். அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வாஸ்து. தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய மலர்களை வீட்டுக்குள் நுழையக்கூடியவன் முதல்ல பார்த்தான்னா ஒருவேளை அவன் நெகட்டிவ் எனர்ஜியோட வந்தா கூட என்ன ஆகும்? தண்ணியோட போயிடும். அப்புறம் அவன் வீட்டுக்குள்ள வருவான். நிலக்கண்ணாடிய வாசல்ல மாட்டி வைக்கிறோம். எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வந்தாங்க, சொந்தக்கார அம்மா. அதுல ஒரு ஊஞ்சல் கிடக்கு. அந்த ஊஞ்சல் அப்படியே காலை நீட்டி ஆட்டிக்கிட்டு அப்படியே பார்த்தாங்க. ஓ, இந்த பக்கம் மீன் தொட்டி இருக்க அந்த ஜன்னல் மேல இது முனியில நின்றுகிட்டு இருக்க, அநேகமா கீழே விழுந்து உடஞ்சிரும் அப்படின்னு. என்னடா இப்பதாலும் வாங்கி கொண்டு வந்து வச்சு கழுவி கல்லெல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி மோட்டரை போட்டு வச்சிருக்கோம், உடஞ்சிரும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த மீனினுடைய அந்த தொட்டியினுடைய அடிபாகத்தை பாருங்க, மொத்தம் 10 சென்டிமீட்டர். நான் அளந்து பார்த்து தான் வச்சிருக்கேன். 9 சென்டிமீட்டர்ல உட்கார்ந்துருக்கு டேங்க். அந்த 1 சென்டிமீட்டர், ஒரே 1 சென்டிமீட்டருக்காக அது கீழே விழாதுன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. பேலன்ஸ் இல்லாம விழுந்து உடஞ்சிரும். சரி நம்ம வீதியா அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பவே கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க. இந்த செடியெல்லாம் எங்க வாங்கினது? திருநெல்வேலியில வாங்கினது. மணி பிளான்ட். மணி தான் இல்லை, பிளான்டாவது வைப்போம், கொஞ்சம் மணி வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு வச்சிருக்கேன். மழை பெஞ்சா அந்த தண்ணி சேர்ற இடம் இந்த மூலை தான் அவங்க சொல்றாங்க. அந்த தண்ணியை வெளியே தள்ளணுங்கிறதுக்காக இந்த ட்ரெயின் இழுப்பேன். இந்த தொட்டி பூரா கீழே விழுந்து உடஞ்சிரும். நான் உடனே அடடா இது என்ன பெரிய 7.5 இருக்குது, சனியே இன்னும் பேரலையே, அதுக்குள்ள இப்படி 7.5 இருக்குன்னு. அது எப்படி உடையும்? அவ்வளவு பிளாஸ்டிக் தொட்டி அப்படின்னு. அதுதான் சீக்கிரம் உடஞ்சிரும். மண் தொட்டியாவது கொஞ்சம் பழப்போம், இது 2ஆ பிளந்துரும் அப்படின்ட்டான். போச்சா, மீன் தொட்டியும் போச்சு, செடியும் போச்சா. இந்த யானையை பாத்திரப்படாதுன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. ஆனா கரெக்டா அந்த கண்ணு அந்த யானை கிட்ட போய் சொன்னாங்க, இது எங்க வாங்கின அப்படின்னாங்க. வாடிப்பட்டியில வாங்கினேன் அப்படின்ட்டு. எங்க வீட்டுல 1க்கு 2 நாய் கிடக்கு. அந்த 2 நாயும் இங்கிட்டும் அங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டுமா ஓடி உருண்டு இந்த தொட்டி மேலேயே விழுந்து தொட்டியை உடைச்சுவான். 2 பேர்ல எவனாவது ஒருத்தன் அப்படின்னா. நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க, சத்தியமா சொல்றேன், கோயில்ல போய் சொல்லல, மீன் தொட்டி உடைஞ்சு போச்சு, செடி உருண்டு 2 செடி உடைஞ்சு போச்சு. இந்த ஒரு அழகான ஒரு யானைக்கு மேல ஒரு பூ ட்ரே வச்சிருந்த பாருங்க, தண்ணி ஊத்தி நுறங்கி போனான். இப்ப அதை எதையும் வச்சு ஒட்டணும், ஏன்னா அது ரொம்ப விலை கூட்டினது, அது எப்படியோ ஒட்டணும் அப்படின்னு தூக்கி பத்திரமா வச்சிருக்கேன். அப்பமா இந்த சொன்னவன் சும்மா இருந்தானா வந்து எங்கிட்ட சொல்லுது அந்த அம்மா, இந்த உடஞ்ச மண்சட்டி வீட்டுல வைக்கக்கூடாது, டோட்டலா வீட்டுக்கே ஆகாது அப்படின்னு.
இது எல்லாம் போச்சு, நம்ம வீடும் போதான்னு டக்குன்னு அதை தூக்கி வெளியே கொண்டே போட்டேன். அப்பா போகி அன்னைக்கு தூக்கி வெளியே போட்டேன். இந்த ஒரு வீடு தான் நமக்கு இருக்கு, அதுவும் போயிடக்கூடாது. எப்பொழுதுமே நெகட்டிவா எவன் திங்க் பண்றானோ, அவன் அப்படி திங்க் பண்றாங்கிற சூட்சம் நமக்கு தெரிஞ்சிட்டுனா அவன்கிட்ட அதிகம் பேச்சு வச்சுக்கிடாம அவன் அவாய்ட் பண்றதுதான் உங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ். ஏன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் யாருக்கு ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் மனதிற்குள்ளே இருக்கிறதோ அந்த எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கின்ற இடத்துல சனி நித்திய வாசம் செய்வான் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கேட்டுக்கோ, இந்த சனியினுடைய கொடூரத்திலிருந்து நீங்க விலகணும். எது வேணாலும் வந்துட்டு போகுது, எந்த சனி வேணாலும் வந்துட்டு போகுது. நீங்க விலகணும்னு சொன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது குல தெய்வ வழிபாட்டுக்கு முன்னதாகவே நீங்கள் செய்ய வேண்டியது பித்ரு கடமைகளை செய்யணும். பித்ருக்களுக்குரிய வழிபாட்டை நீங்கள் செய்யணும். சனி உங்க கிட்டே வரமாட்டான். தண்ணியும் போய் அன்னைக்கே இறக்கணும். எள்ளாத, அதுவும் கருப்பு எள்ளு தான், வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணக்கூடாது. கருப்பு எள் கொண்டு தர்ப்பணம் பண்ணணும். அந்த எள்ளு எங்க இருந்து தோன்றியது? விஷ்ணுவனுடைய வேர்வையிலிருந்து தோன்றியது எள்ளு. அதை தர்ப்பணம் செய்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மாக்கள், நம்முடைய மூதாதையர்களுடைய ஆன்மாக்கள் அன்றைக்கு மகிழ்ச்சி அடையும். அன்னைக்கு வீட்டில் அவர்களுக்கென்று ஒரு தீபம் ஏற்றி ஒரு இலை போட்டு, நம்ம தாயோ தகப்பனோ நம்முடைய மூதாதையர்களோ பாட்டனோ தாத்தாவோ பாட்டியோ இலை போட்டு அன்னைக்கு படையல் கண்டிப்பாக போடணும். எதை நீங்க மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணாட்டாலும் கண்டிப்பாக கத்திரிக்காவும் வாழைக்காவும் இருக்கணும். அதை தாண்டி நீங்க வெள்ளை பூசணிக்காய் வச்சுக்கிடலாம், அதை தாண்டி நீங்க புடலங்காய் வச்சுக்கிடலாம், அதை தாண்டி நீங்க பாகக்காய் வச்சுக்கிடலாம், எது வேணாலும் வச்சுக்கிடலாம் வசதிக்கு ஏற்றார் போல. கண்டிப்பாக இந்த 3 பொருட்கள் இருக்கணும். நான் இப்போ ஒரு பொருள் 3 பொருள் சொல்ல போறேன், இந்த 3 பொருளும் கண்டிப்பா இருக்கணும். கிடைக்கலையம்மா அப்படின்னா பரவாயில்ல, பாகக்காய் படப்புல கண்டிப்பா இருக்கணும். பெரண்ட துவையல் கண்டிப்பாக இருக்கணும். பாகக்காய் இருக்கணும், பெரண்ட துவையல் இருக்கணும். சீசனே இல்லாட்டாலும் தேடி போய் ஒரு 2 பலாப்பழமாவது இலையில இருக்கணும். நிறைய பேர் என்னிடம் கேட்பார்கள், அம்மா அகத்திக்கீரை மாட்டு கொடுக்க சொல்றீங்க தர்ப்பணத்தன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு, தை அமாவாசை அன்னைக்கு, புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு, ஆடி அமாவாசை அன்னைக்கு. புடலங்காய் எல்லாரும் வீட்லயும் வைப்பாங்க. அதெல்லாம் இந்த பித்ரு காரியங்களுக்கே உண்டான காய்கறிகள். கத்திரிக்காய் கண்டிப்பா இருக்கணும். ஆனா பாகக்காய் சரி, பிரண்ட துவையல் சரி, பலாப்பழத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த 3 ஸ்பெசிபிக்கா சொல்றீங்கன்னா அதற்கு ஆதாரம் இருக்கிறது நம்முடைய சமயத்துல. வசிஷ்டர் வாயாலே பிரம்ம ரிஷி பட்டத்தை வாங்கினவர் யாரு? விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திரரை ஒரு நாள் வசிஷ்டர் அழைக்கிறார். என்னுடைய மூதாதையர்களுக்கு ஒரு தர்ப்பண விழா இருக்கிறது, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். சரி, நான் வாரேன், உங்களுடைய மூதாதையர்கள் வழிபாட்டிற்கு நான் வருகிறேன். யார் சொல்றார்? விஸ்வாமித்திரர் சொல்றார். ஆனா 1008 காய்கறிகளை படையலாக போடுவீர்களா? நான் சாப்பிடுறதுக்குன்னு கேட்டார். 1008 காய் வேணும்னா வசிஷ்டர் சொன்னார், இது என்னையா, ஏதோ ஒரு 10 காய் 15 காய் 20 காய் 25 காய் போடலாம், 1008 காய்க்கு எங்க போறதுன்னா, இங்க பாருங்க, 1008 காய் போட முடிஞ்சா கூப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இவர் தன் மீது உள்ள நம்பிக்கை இல்லை வசிஷ்டருக்கு, அருந்ததி மேல உள்ள நம்பிக்கை இல்லை. அவ கற்புக்கரசி இல்லையா, எதை வேண்டுமானாலும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவள், நீங்க வாங்க தாராளமான்ட்ட. அருந்ததிகிட்ட வந்து சொல்றாரு, 1008 காய் கொண்டு படையல் போடணும்னு சொல்லியிருக்காரு விஸ்வாமித்திரர், போட்டுடலாமேட்டாங்க அந்த அம்மா. இவர் உட்கார்ந்து யோசித்து யோசித்து பார்க்கிறார். வசிஷ்டர் இருக்கிற காயெல்லாம் நினைச்சு பார்க்காரு. எவ்வளத்தை நினைச்சு பார்த்து கூட்டினாலும் 100 கூட தாண்டாரு. விஸ்வாமித்திரர் வந்தாரு. ஒரு தை அமாவாசைக்கு விஸ்வாமித்திரர் வந்தாரு. பெரிய இலையும் போட்டாங்க. யாரு? அருந்ததி. பெரிய இலையும் போட்டாங்க. இலை போட்டு அழகா பரிமாறுறாங்க. பரிமாறும் போது கொஞ்சம் காய்கறிகள் தான் அதுல இருக்கு. மொத்தம் 8 வகையான காய்கறிகள் தான் அதுல இருக்கு.
8 வகையான காய்கறி இருந்த உடனே விஸ்வாமித்திரர் கேட்டார், என்னங்க 1008 காய்கறி போடுவேன் வாக்கு கொடுத்துட்டு 8 காய்கறி வச்சு சாப்பாடு பரிமாறினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னு வசிஷ்டர் அப்பவும் கேட்கிறாரு, 1008 காய் வச்சா சாப்பிடுவீங்களா? சாப்பிடல, அது வேற விஷயம். வாக்கு கொடுத்தீங்களா இல்லையா? 1008 காய் பரிமாறினா நான் வாரேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க வெறும் 8 காயை பரிமாறி வச்சுக்கிட்டு சாப்பிடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அருந்ததி சொன்னாங்க. தர்ப்பணத்துக்கு அன்னைக்கு, அதுவும் தை அமாவாசையில தர்ப்பணம் பண்ணக்கூடிய சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு இந்த இலை இருக்குன்னா, இந்த சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு இந்த இலை இருக்குன்னாங்க. விஸ்வாமித்திரர் கேட்டார், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல என்ன, இந்த 8 காயை நீங்க எண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க அம்மா. ஆமா 8 காயை எண்ணிட்டேன், இது எப்படி 1008 ஆகும் அப்படின்னு கேட்டார். உடனே கொஞ்சம் இருங்க அப்படின்னு நேரம் உள்ள போய் ஒரு ஓரமா பிரண்ட துவையில போட்டாங்க. ஒரு ஓரமா பிரண்ட துவையில போட்டாங்க, இன்னொரு ஓரமா பாலக்காவை போட்டாங்க, இன்னொரு ஓரமா 2 பலாப்பழத்தை வச்சாங்க. என்ன அப்படின்னாலும் 8 3 11 தானே விஸ்வாமித்திரர். அவங்க சொன்னாங்க பாருங்க என்ன அழகா, பாகக்காய் ஒரு பாவக்காய் பொரியல் 100 காய்களுக்கு சமமா சாஸ்திரத்தின்படி. தர்ப்பண சாஸ்திரத்தின்படி பாகக்காய் வச்சா 100 காய்களுக்கு சமம், பிரண்ட துவையல் வச்சா 300 காய்க்கு சமம். அப்ப 300 ஒரு 100 என்னாச்சு 400 ஆச்சு. பலாப்பழத்தை இடையில வச்சா 600 காய்க்கு சமம். அப்ப 1000 ஆச்சு. உங்க இலையில ஏற்கனவே 8 காய் இருக்கு, 1008 சாப்பாடு போட்டாச்சுன்னாங்க. நம்ம 1008 வெஜிடபிள்ஸை வச்சு சாப்பாடு கொடுத்தாச்சுன்னாங்க. உடனே அவர் ரொம்ப அழகா விஸ்வாமித்திரர் அதை வாங்கி நிம்மதியாக சாப்பிட்டு, இவர்களுடைய மூதாதையர்கள் எல்லாம், இவர்களுடைய முன்னோர்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கணும், சௌகரியமா இருக்கணும், பிறவா பெருநிலையை பெற வேண்டும் என்று வேண்டினார்கள். பலா பழமாச்சு, அது காய் இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம், காயில இருந்துதான் அது வந்தது இல்லையா, பலா காயில கூட்டு வைக்கலாம்ல. ஒரு பலாக்காயை எடுத்து ஒரு சக்கையில ஒரு கூட்டு வச்சா 600 காய்க்கு சமமானது. பித்ருதோஷம் நீங்கினால், பித்ருக்களை மகிழ்ச்சியடை செய்தால், பித்ருக்களை சாந்தப்படுத்தினால் சனி நெருங்குவதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க, நம்முடைய சமயம் சொல்கிறது, சனிதான் ஆயுள்காரங்க. அவன் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா அதை சரிப்படுத்தக்கூடியது உங்கள் கையிலே தான் இருக்கிறது. வாழ்க்கையில நீங்க எதை மறந்தாலும் மறக்கலாம், மூச்சு விடுறதுக்கு கூட மறக்கலாம், ஆனா குலதெய்வ வழிபாட்டை மறக்கவே கூடாது. குலதெய்வ வழிபாடு இல்லாம 1000 முறை அல்ல 1,00,000 முறை நம்ம கோயிலுக்கு வந்து லட்சக்கணக்கான மந்திரங்களை உச்சாடனம் செய்தாலும் பலன் இல்லை. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். சில பேர் என்னிடம் வந்து கேட்கிறார்கள், அம்மா குலதெய்வம் எங்களுக்கு தெரியல, என்ன பண்ணாங்க? இந்த குலதெய்வமே தெரியாதவங்க தென் மாவட்டத்தில் ஒரு ஐதீகம் வச்சிருக்காங்க, என்ன தெரியுமா? சொரிமுத்தையனார் கோயிலுக்கு போவாங்க. அது அந்த வார்த்தை மருவி சொரிமுத்து ஐயனார்னு வந்துட்டே தவிர அது வெறும் சொரிமுத்து அல்ல, பொன் சொரிமுத்து ஐயனார் அவர் பேரு. பொன்னை சொரியக்கூடியவர், அவரை போய் வழிபாடு செய்தார். ஆனா ரொம்ப வேதனை, ஐயா மாதிரி ஆளெல்லாம் அங்க ட்ரஸ்டியா இருக்கணும். அந்த கோயில் எல்லாம் பராமரிப்பு இல்லாம இருக்கு. இன்னைக்கும் அந்த தடிக்குள்ளே கிடந்து பராமரிப்பு இல்லாம இருக்கு. காட்டுக்குள்ள ஒரு ஜமீனுடைய கண்ட்ரோல்ல தான் அது இன்னும் இருக்கு. அருமையா இருப்பார் சுவாமி. அங்க இந்த பொன் சொரிமுத்தையனார் கோயிலுக்கு 3 சனிக்கிழமை போக சொல்லுவாங்க அந்த காலத்துல பெரியவர்கள். 3 சனிக்கிழமை அவர்கிட்ட போய், ஐயா குலதெய்வத்துக்கெல்லாம் மூலாதாரமா இருக்கிறது நீங்க தான், எங்களுக்கு குலதெய்வம் தெரியல, எங்களுக்கு எப்படியாவது குலதெய்வத்தை காட்டி கொடுங்கன்னு 3 சனி விரதம் இருந்து 3 சனிக்கிழமை அந்த கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்து 4வது சனிக்கிழமைக்குள்ள அவர் கனவுல வந்துருவார். உங்க குலதெய்வம் யாரோ அது உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு கனவுல வரும். இப்படி கனவுல வந்தது உண்டு, கனவுல வரும். அதை வச்சு நீங்க தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யலாம். இல்லம்மா அதுல அவ்வளவு திருப்தி எப்படி வரும், அதை எப்படி நம்புறது? சில பேர் கேட்பார்கள், நம்புறவனுக்கு தானே கடவுள், நம்பாதவனுக்கா கடவுள்? குலதெய்வமே எங்களுக்கு தெரியல. நிறைய ஹைவேஸ் ரோடு அதெல்லாம் விரிவாக்கம் பண்ணதுல
நிறைய குலதெய்வ கோயில்கள் காணாம போச்சு. சில பேர் ஒரு மைல்கல்ல கூட சேலை கட்டி வழிபாடு செய்தவர்கள் எல்லாம் உண்டு. இதுதான் நாங்க வழிபட்ட தெய்வம்னு. தப்பு இல்லை, அவன் நம்பிக்கை. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா அந்த நம்பிக்கையை பழி சொல்றதுக்கு இன்னொருத்தருக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. எனக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கு, விட்டுரு. நான் இந்த புத்தகத்துக்குள்ள சிவபெருமான் இருக்காருன்னு நம்புறேன். அதை எப்படி இந்த புத்தகத்துக்குள்ள நோட்டீஸுக்குள்ள சிவபெருமான் இருப்பான் நீ ஏன் கேட்கிற? எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குது. யாருடைய நம்பிக்கையிலும் யாரும் தலையிடாமல் யாரையும் புண்படுத்தாமல் வாழ்ந்தால் சேமம். அதான் உண்மையான வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமையுடையவர் யாவர் அவர் உள்ளம்தான் எம்பெருமான் சுத்த சித்துருவாய் நடம்பெழியும் இடமென நான் தெளிந்தேன் என்று சொன்னாரா இல்லையா வள்ளல் பெருமான்? எது வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த நம்பிக்கையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதில் வேறுபாடு இருக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, நீ தைசிய தலையிடாத விட்டுரு, அது போதும். அம்மா இது எப்படிம்மா 3 வாரம் கோயிலுக்கு போய் கனவுல வரணுமே, நம்பிக்கையோடு இருக்கணும். கனவுல வருவாரான்னா வரமாட்டார். இன்னொரு சூட்சமும் நம்முடைய சமயம் சொல்லிக் கொடுத்தது. குலதெய்வம் தெரியல. குலதெய்வமே தெரியாதவனுக்கு குலதெய்வம் யார் தெரியுமா? எங்க அப்பா ஆண்டி முருகன். முருகன் தான் குலதெய்வம். குரு இல்லாதவனுக்கும் அவன் தான் குரு. குலதெய்வம் தெரியாதவனுக்கு அவன் தான் குலதெய்வம். சரி, இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, எனக்கு குலதெய்வம் தெரியும்னு சொல்றவங்க ஒரு நாள் அவரை மறந்து விடாதீர்கள். முதல் வழிபாடு உங்க வீட்டுல குலதெய்வத்துக்கு தான் இருக்கணும். முதல் படையல் குலதெய்வத்துக்கு தான் இருக்கணும். ஒரு சின்ன பொங்கல் செஞ்சா கூட முதல் படையல் குலதெய்வத்துக்கு தான் இருக்கணும். இல்லம்மா குலதெய்வமே தெரியல, என்ன பண்ணலாம்? என் வீட்டுல எனக்கு அனுகிரகம் இல்லாம இருக்கு, நோயோட போராடுறோம், கடனோட போராடுறோம், எங்க போனாலும் உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பிரசன்னம் பார்க்கிற இடத்துல சில இடத்துல உண்மையா இருக்கு, சில இடத்துல அது தவறி போகிறது. என்ன பண்றது? ஒண்ணும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு குலதெய்வம் தெரியலங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையோ அதை விட பன்மடங்கு உண்மை உங்க மூதாதையர்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை கையெடுத்திருக்கணும்ல. அது என்னன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சுதான் கையெடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு செம்பு தட்டு வாங்கணும். ஒரு செம்பு தட்டு வாங்கி ஒரு செம்பு பாத்திரத்தை அது மேல வச்சு தண்ணி ஊற்றி வச்சு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலை அணிவித்து ஒரு சின்ன மல்லிகைப்பூவோ இல்ல அரளிப்பூவோ இல்ல செவரளி பூவோ இல்ல செவந்தி பூவோ தூக்கி அந்த கலசத்து முன்னாடி தூப தீபம் காட்டி ஓம் குல தேவதாய நமக, ஓம் குல தேவதாய நமக, ஓம் குல தேவதாய நமகன் 27 முறை சொல்லுங்க. உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய ஆரம்பிக்கும். சத்தியம், சத்தியமான வாக்குது. சொற்பொழிவு நடத்தும் போது ஒரு இடத்துல இதை சொன்ன, நெய்வேலியில அவர் சொன்னார், என் பொண்ணுக்கு 37 வயசு ஆகுதுமா, நானும் போகாத கோயில் இல்லை, சொல்லாத மந்திரம் இல்லை, செய்யாத யாகம் இல்லை, குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்றீங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவையாவது, பங்குனி உத்திரத்தை அன்னைக்காவது குலதெய்வம் கோயிலுக்கு போனது உண்டான்னு. குலதெய்வமே தெரியாதேம்மான்னு. அவர் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க சொய்முத்தையனார் ஆலயத்துக்கு வர முடியாது. குலதெய்வம் எனக்கு தெரியலன்னாரு. ஒண்ணும் இல்லை, ஒரு செப்பு தட்டு வாங்கி, செம்புக்கு தான் அந்த சக்தி அதிகம். நீங்க செல்வந்தரா இருந்து தங்கத்துல கூட வாங்கலாம், இதுக்கு அது பயன்படாது. செம்பு தட்டு வாங்கி செம்பு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுக்கு மலர்கள் அலங்கரித்து தீப தூபம் காட்டி ஒரு 2 கல்கண்டு, ஒரு 2 பழம், காம்பு பிக்காம 2 பழம் வச்சு 27 முறை ஓம் குலதேவதாய நமக, ஓம் குலதேவதாய நமகன் தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. 48 நாளுக்குள்ள கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் என்று சொன்னேன். நாட்கள் 23 கூட தாண்டவில்லை. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிட்டுமான்னு சொன்னார். எனக்கு அப்படியே அழுகையா வந்துருச்சு.
என்னையா சொல்றீங்க? ஆமாம்மா, எங்கேயும் போல எல்லா ஜோசிடர் நூல்களையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த பரிகாரத்தை தான் செஞ்சிருக்கேன். கேலண்டர்ல டேட்டு குறிச்சிருக்கேன். 23 நாள் கூட ஆகல. நல்ல வரணா அமைந்தது மட்டும் இல்லை, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னேன். எந்த வசதியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நகையை போட்டு கல்யாண செலவையும் நாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பொண்ணை கொடுத்தா போதும்னு கேட்டு வந்திருக்காங்கம்மான்னு சொன்னா, எவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடியவன் இறைவன் தெரியுமா? சாதாரணமானவன் அல்ல. இந்த குலதெய்வ வழிபாடுதான். நோய் நொடியால சில பேர் பாடாப்படுறோம், நோய் நொடியால சில பேர் படாத பாடுபடுறோம். அந்த நோய் நொடி நீங்க நம்ம குலதெய்வத்தை கையெடுக்கணும். குலதெய்வம் தான் மற்ற தெய்வங்கள் நமக்கு அனுகிரகம் செய்வதற்கு கதவுகளை திறந்து வைக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடு சரியாக செய்கிறீர்களோ, ஒரு அன்னத்தை எடுத்து ஒரு பிடி வாயில வைக்கும் போது குலதெய்வ ஞாபகம் வரணும், பித்திருக்கள் ஞாபகம் வரணும். சனியினுடைய கொடூரத்திலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடும். அகத்திக்கீரை கொடுக்கிறது, அதுக்கப்புறம் எள்ளும் தயிர் சாதமும் கொடுக்கிறது, அதுக்கப்புறம் எள்ளு தீபம் ஏத்துறதெல்லாம், அதுக்கப்புறம் பைரவருக்கு போய் பூசணிக்காயில தீபம் ஏத்துனா சனி கிட்டே வரமாட்டார், அது அதுக்கப்புறம். நிறைய பேர் இப்ப என்ன செய்கிறார்கள், வாழைப்பழத்தை வாங்கி அந்த வாழைப்பழத்தை 2ஆ கட் பண்ணி கொஞ்சம் பழத்தை தோண்டிட்டு அதுல நல்லெண்ணெய் ஊத்தி ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுறாங்க, ஸ்ரீராம ஜெயம் சொல்றாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனா இதெல்லாம் செய்யறமே, இந்த கைங்கரியங்களோடு சேர்ந்து பிரதானமான கைங்கரியம் என்னது? மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள், மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும்னு நினைங்க, நல்லதே தான் நடக்கும். பாசிட்டிவாவே நினைப்போம், பாசிட்டிவான விஷயங்கள் தான் வாழ்க்கையில நமக்கு நடக்கும். ஆக குலதெய்வ வழிபாடு சனியினுடைய கொடுமையிலிருந்து நம்மை விலக்கி காக்கும். 3வது என்ன சொன்னாங்க தெரியுமா? சனி யார போய் வேகமா பிடிச்சு படாத பாடுபடுத்துவானா, எவன்லாம் பெரியோர்களை மதிக்கலையோ அவனை பூரா சனி புரட்டி எடுப்பான். பெரியோர்களை மதிக்காதவன் எல்லாம் சனி என்ன செய்வான்? ஓட ஓட விரட்டுவான். தப்பவே முடியாது. எத்தனை சனீஸ்வரன் கோயிலுக்கு போனாலும், குச்சனூர் போனாலும் சரிதான், திருநள்ளாறைய போனாலும் சரிதான், சனீஸ்வரன் டே உன் கதை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? எவனையாவது உன் வயசுல மூத்தவனை நீ என்னைக்காவது மதிச்சிருக்கியா? உனக்கு என் ஆசீர்வாதம் ஒரு நாளும் கிடையாது. பெரியோர்களை மதிக்கணும். பெரியோர்கள் இந்த காலத்துல எல்லாம் நமக்கு பிடிக்குது பிடிக்கல ஒரு விஷயத்தை ஐயா மாதிரி பெரியவங்க சொன்னா சரிதான் ஐயா செஞ்சிடலாம். செய்ய முடியுமா முடியாதாங்கிறதுலாம் 2வது விஷயம். முதல்ல செஞ்சிடலாம்னு சொன்னோம்னா அவங்க மனசு குளிந்துரும். சரி செய்யுங்க, நல்லா இருக்கும். ஏன் நமக்கு என்ன தவறான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போறாங்க? இன்னைக்கெல்லாம் பெரியவர்களை மதிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுத்திருக்கோமா? உங்க மனசாட்சியில கை வச்சு சிந்திங்க. பெரியவர்களை மதிப்பதற்கு நாம கற்றுக் கொடுத்திருக்கோமா? ஒரு காலத்துல குடும்பம் இருந்தா சண்டை வரத்தாங்க செய்யும், குடும்பம் இருந்தா பிரச்சனை வரத்தான் செய்யும். என்ன சண்டை வந்தாலும் பேர குழந்தைகளும் சரி, பேத்திகளும் சரி, தாத்தா பாட்டி கூட சமாதானமா அன்பா அரவணைப்போட இருப்பாங்க. அதுல யாரும் தலையிட மாட்டாங்க, மருமகளோ மகனோ தலையிட மாட்டாங்க. ஒரு சின்ன மனசா தாத்தா பையனை தூக்கி பேரனை தூக்கி கையில வச்சிருந்தா உள்ள கூட்டிட்டு போய் நொங்க பிரிக்க நம்ம யாரு கேட்டுட்டு நீ அவர்கிட்ட போன? எனக்கு அவருக்கும் பகை, ஆடு பகை குட்டி உறவா, பழமொழி பேசணுமே இன்னைக்கு. பெரியவர்கள் மனதை நோகடித்து விட்டு எத்தனை லட்ச தீபம் பார்த்தாலும் புண்ணியம் இல்லை. வாழ போறது எவ்வளவு நாள் சார்? அதுக்குள்ள கொஞ்சம் நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போய் சேருவோமே. குழந்தைகள்லாம் தெய்வத்துக்கு சமம். அவர்களுடைய மனசுல எல்லாம் நஞ்சை கலக்கக்கூடிய வேலையை எவன் ஒருவன் செய்கிறானோ எந்த சனி வந்தாலும் தப்ப மாட்டான். பெரியவர்களை மதிக்கணும். வீட்டு வாசல் எல்லாம் இன்னைக்கு பெரியவங்க நின்னாங்கன்னா அப்படியே அங்க கண்டுகிடாத மாதிரி கையில ஒரு ரிமோட்டை வச்சுக்கிட்டு எவனோ பிச்சை எடுக்க வந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோமே. நம்ம வீடு தேடி ஒருத்தன் வந்திருக்கானே வாங்கன்னு கேட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு தாகசாந்தி பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து. அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு பெண்கள் வந்தா தாம்பூலம் கொடுக்காமலாம் அனுப்பவே மாட்டாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தண்ணி, வீட்டை விட்டு வெளியே போகும்போது சுமங்கலிகளாக இருந்தா வீட்டுல பூ இருந்தா பூ கொடுக்கலாம், வசதி இருந்தா தேங்காய் கொடுக்கலாம், வெற்றிலை பாக்கு கொடுக்கலாம். ஒண்ணும் இல்லையா, குங்குமம் கொடுத்துதான் அனுப்பணும், குங்குமம் கொடுத்துதான் அனுப்பணும். நிறைய வீட்டுல செல்வம் அப்படியே கொட்டி கிடக்கு, அந்த வீட்டை பார்த்தாலே தெரியும். நிகழ்ச்சிக்கு வரீங்களாமா, நம்ம வீட்டுல தங்கிடலாம் அப்படிம்பாங்க. போய் புறப்பட்டு வெளியே போற நேரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா போயிட்டு வாங்க.
நானும் 2-3 தடவை போயிட்டு வரேன், ஏன்னா எப்படியாவது குங்குமம் கொடுத்துட மாட்டாங்க, நான் போயிட்டு வாங்க. அப்புறம் நானே குங்குமம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். மறந்துட்டு அந்த வார அவங்களுக்கும் குங்குமம் வச்சு விட்டு நாமளும் குங்குமம் வச்சுட்டு வரணும். வயதில் மூத்தவர்கள் வந்தா குங்குமத்தை அவங்கள வச்சு விட சொல்லி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிடணும். எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? ஜாதகத்தை கொண்டுகிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட நீங்க போறீங்க, பார்த்த உடனே நல்ல கணிக்கக்கூடியவராக இருந்தா இவருக்கு தீர்காயுஷா இல்ல அற்ப ஆயுஷான்னு தெரியும். ஜாதகத்தை பார்த்த உடனே எவனாவது அற்ப ஆயுஷா போனான்னு வைங்க, அவன்கிட்ட உங்க கதை 3 மாசம் தான் அப்படின்னு சொன்னா அவனால 3 நாள் கூட நிம்மதியா இருக்க முடியுமா? எந்த ஜோதிடரும் அதை சொல்வதில்லை. என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு கண்டம் இருக்கு, உங்களுக்கு தண்ணியில கண்டம் இருக்கு, உங்களுக்கு நெருப்புல கண்டம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கை முடிய போதுன்னு சொன்னா உங்களுக்கு நிம்மதி போயிடும். கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, வேற ஒன்னும் நீங்க செய்ய வேண்டாம். பெரியவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள். வயதில் மூத்தவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. எழுப்பி விடும் போது இந்த உலகத்துல எவனாவது ஒருத்தன் அவன் எவ்வளவு பெரிய கொடூரனா இருந்தா கூட காலில் விழுந்த உடனே நீலாம் உருப்பிடவே மாட்டேன்னு எவனா சொல்லியிருக்கானா? நீ இன்னும் விளங்கவே மாட்டேன்னு எவனா சொல்லியிருக்கானா? தீர்காயுஷா இருப்ப, தீர்காயுஷா இருப்ப. ஆயுஷ்மான் பவன் தானே சொல்றோம், சௌபாகியவதியா இருப்பேன்னு தானே சொல்றான். எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் தன்னை மறந்து சொல்லக்கூடிய வார்த்தை அது. ஒண்ணுமில்லைங்க, போர் 18 நாட்கள் நடக்கிறது. முதல் 8 நாள் போர்ல கௌரவர்களா செத்துக்கிட்டு இருக்கான், பாண்டவர்களுக்கு ஒருத்தர் கூட சேதம் இல்லை. துரியோதனன் கோபம் வந்து பீஷ்மர்கிட்ட போய் சொன்னா, என்ன எல்லாம் பாண்டவர்கள் பூரா உயிரோட இருக்கா, நம்மளுடைய கௌரவ படைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. அவர் சொன்னார், அப்பா தர்மம் ஜெயிக்கும்னார், தர்மத்தின்படி சகலமும் நடக்கிறதுனாரு. என்னன்னு பீஷ்மருக்கு தெரியுமே, பிதாமகருக்கு. உடனே துரியோதனன் சொன்னா, உங்க உடல் மட்டும்தான் இங்க இருக்கே தவிர உங்க மனசு பூரா பாண்டவர்கள் பக்கம் தான் இருக்கு. பாண்டவர்களுக்கு ஃபேவரபிளா தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தரை கூட நீங்க சாய்க்கல பாண்டவர்கள் சொன்ன உடனே இங்க பார்ப்ப, அதர்மத்தின் பக்கம் நீ நின்றால் கூட நீ போட்ட சோத்துக்காக நான் உனக்கு சகல கைங்கரியங்களை செய்யணும்னு நான் இங்க இருக்கிறேன், என்னையவா நீ சந்தேகப்படுற? இந்த பீஷ்மரை சந்தேகப்பட்டால் கூட நான் பொறுத்துக் கொள்வேன், ஆனால் பீஷ்மருடைய வீரத்தை சந்தேகப்பட்டால் நான் பொறுக்கப் போவதில்லை. இப்பொழுது சொல்கிறேன், விடிந்து நடக்க போகின்ற போர்ல ஏன் கையால நான் அர்ஜுனனை கொல்வேன் சொன்ன உடனே பதறி போயிட்டாரு கிருஷ்ணர். அர்ஜுனனை கொல்லுவேன்னு சொன்னதை யார் கேட்டுக்கிட்டு இருந்தா? கிருஷ்ணன் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஐயோ முதலுக்கே மோசம் வந்துருமேன்னு பதறி ஓடி வந்தாரு. அங்கிருந்து திரௌபதி வந்தா. இவர் சொல்லிட்டு வேகமா நடந்து போறாரு பீஷ்மர். இவர் நேரா பாஞ்சாலியை கூப்பிட்டேம்மா, பீஷ்மர் வந்தா நடந்து போயிட்டு இருக்காரு, போய் அவர் காலில் விழு அப்படின்னாரு. அவ சொன்னா, மணி 12 மணி ஆகுது, இப்ப பீஷ்மர் காலில் விழுந்து என்ன ஆக போகுது, காலையில பாத்துக்கிடலாம்னா. காலையில எல்லாம் எதையும் பார்க்கறதுக்கே இருக்காது, மிச்சமே இருக்காது, போய் தயவுசெய்து அவர் காலில் போய் விழுன்னா. சரி கிருஷ்ணன் சொல்றானே, பெரியார்கிட்ட சொன்னா கேட்கணுங்கிறதுக்காக நேரா ஓடி வந்து கிருஷ்ணர் பீஷ்மர் காலில் விழுந்தா பாருங்க திரௌபதி. தன்னையும் அறியாமல் பீஷ்மர் தீர்க்கசுமங்கலி பவான். ஏதோ தெரியாமல் வந்த ஒரு வார்த்தை, எதிர்மறையான வார்த்தை நேர்மறையாக மாற வேண்டும் என்று சொன்னால் யார் சொன்னாங்களோ அவர்களாலே தான் மீண்டும் அது சொல்லப்பட வேண்டும். ஒரு பிரம்மச்சாரியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை பலிச்சிருந்து பயந்தாரு கிருஷ்ணர். அதை அவர் வாயாலே அழித்தாக வேண்டும். அதனாலதான் காலில் போய் விழுந்தாரு. காலையில் அர்ஜுனன் கதையை முடிக்கன்னு சொன்னவரு தீர்க்கசுமங்கலி பவான் வரம் கொடுத்தாரு. அர்ஜுனனுக்கு எப்படி மரணம்? பெரியோர்களை மதித்தால், அவர்கள் சொல் கேட்டால் நிச்சயமாக இந்த சனியினுடைய பாதிப்பு இருக்காது. இது கற்பனை அல்ல, மறைக்க முடியாத உண்மை. அவருடைய மனசுக்குள்ள இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? வயதில் மூத்தவர்களுடைய பிரச்சனை. நான் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன், இவ்வளவு வசதி இருக்கு உங்க வீட்டுல, ஏன் முதியோர் இல்லத்துல போய் இருக்கீங்க? எல்லா வசதியும் இருக்கு, பேங்க்குக்கு பென்ஷன் வந்து விழுது, 60,000 ரூபாய் பென்ஷன் வந்து விழுது, பையன் ஃபாரின்ல இருக்கான், மருமகன் ஃபாரின்ல இருக்கா, எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நான் வீட்டுல இருக்க மாட்டேன், நேரா போய் முதியோர் இல்லத்துல தான் இருப்பேங்கிறார். கவுன்சிலிங் என்ன கூப்பிட்டாங்கம்மா, வந்து அவர்கிட்ட என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கம்மா, என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்க. வயசு 70, ஆனா என்னுடைய தீவிர ரசிகர் அவரு. ஆனால் நீங்க சொன்னா அவர் கேட்பாருன்னு என்ன கூப்பிட்டு போனாங்க. நான் ரொம்ப நேரமா பேசிட்டு
வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு போக போகிறோம், இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும். எதுக்கு நீங்கள் முதியோர் இல்லம் போகணும்னு சொல்கிறீங்க? பிள்ளைங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க. உங்களை கவனிக்கிறதுக்குன்னே எல்லாரையும் வச்சுட்டு போயிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்கள் கூட இருக்காங்க. நீங்கள் ஏன் முதியோர் இல்லத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு காசுக்கு குறையில்லை, பணத்துக்கு குறையில்லை, டைமுக்கு சாப்பாடு வருது, வேலையாட்கள் எனக்கு எல்லா காரியத்தையும் செய்யும்படியாக என் பிள்ளைங்க எல்லா வசதிகளையும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஊரில் இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, 3 மாதம் வீட்டில் இருப்பாங்க. இந்த 3 மாதத்தில் 3 நிமிஷம் கூட என் பையன் என்கிட்ட பேச மாட்டான். நான் இங்கே இருந்து என்ன செய்யன்னு கேட்டேன். இன்றைக்கு அவர்கள் ஏங்குவது வேறு எதற்காகவும் அல்ல. ஒரு 2 வார்த்தை, அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா, சாப்பிடுங்கப்பா. காப்பியை கையில் வாங்கி கொஞ்சம் அப்படி ஆற்றி அவர் கையில் கொடுத்து அவர் குடிக்கிற வரைக்கும் பக்கத்தில் உட்காந்து அப்புறப்பா வேற என்ன விசேஷம் இங்கே நம்ம ஊரில் அப்படின்னு 2 வார்த்தை பேசி பாருங்களேன். இந்த பெத்த மனசு எப்படி குளிர்ந்து போகும். அந்த குளிர்ச்சிக்குள்ளே தான் சனியினுடைய உங்களுக்கு இருக்கிறதே தவிர அதை விட்டுட்டு கோயிலா விளக்கேற்றினா கூட இறைவன் கண்டிப்பாக வரமாட்டான், கண்டிப்பாக வரமாட்டான். அந்த லட்ச தீபத்துல நீங்க வேண்ட வேண்டியது என்ன தெரியுமா? அந்த ஒளியை பார்க்கின்ற பொழுது, இந்த பிரகாசமான ஒளியை பார்க்கின்ற பொழுது உங்கள் மனசுல என்ன தெரியுமா வரணும்? அப்பா, என் மனசுல உள்ள இருளை பூரா நீ அகற்றி இருப்பான்னு வேண்டுங்க. வேற எதுவும் காசு வேணும், பணம் வேணும், பதவி வேணும், அதிகாரம் வேணும் கேட்காதீங்க. என் மனதில் உள்ள இருளெல்லாம் என்னை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று கேளுங்கள். பெரியோர்களே, உங்களுடைய துன்பங்களை எல்லாம் அவன் நீக்கிவிட்டு அவன் அனுகிரகவாதியாக மாறிவிடுவான். பெற்றோர்களை பேணுங்கள். எங்கெல்லாம் பெற்றோர்கள் பேணப்படாமல் இருக்கிறார்களோ அங்கே சனி பகவானுடைய தாக்கம் அளவுக்கு அதிகமா இருக்கும். பெற்றோர்களை பேணுங்கள், பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்க வார்த்தைக்கு கொஞ்சம் செவிமடுத்து கேட்டு சரி செஞ்சிடலாம்ப்பா, சரி செஞ்சிடலாமான்னு சொல்லி பாருங்களேன். அவர்கள் மனம் குளிர 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 எப்பேற்பட்ட துன்பமும் உங்களை விட்டு முழுமையாக விலகி போகாதான் உண்மை. இல்லைங்க, ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல இறைவன் அனுகிரகத்தால 3 முறை மாசியில, ஆவணியில, சஷ்டியில பேசுவோம். நான் சொல்ற விஷயம் ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை இப்ப நான் உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். மேடையில பேசிக்கிட்டு இருக்கேன். ஞானசம்பந்தருடைய பதிகத்தை சொல்றேன். இடரினும் தளரினும் எனதுருரோய் தொடரினும் முன்கழல் தொழுதெழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடலில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆழுமாறிவதொன்று மக்கிலேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரனே, வாழினும் சாவினும் மருந்தினும் போய் வீழினும் உன் கழல் விடுவேன் அல்லேன், தாழிடம் தடம்புணல் தயங்கு சென்னி போழிட மதிவைத்த புண்ணியனே, இதுவோ எமை ஆழுமாறிவதொன்று மக்கிலேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரனே. சொல்லிக்கிட்டே இருக்கேன். முன் வரிசையில ஒரு வயசான ஒரு அம்மா, ஒரு 55-60 வயசு இருக்கும், அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அழுவதை பார்த்த உடனே எனக்கு ஒரு கிராஸ் டாக் வந்து பேச்சு வர மாட்டேங்குது. அவங்க என்னை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. பக்கத்துல இருந்து ஒரு அம்மா, அழாதீங்க அம்மா, அவங்களே பாக்குறாங்க, அழாதீங்க அழாதீங்கிறாங்க. அவங்க அழுகுறதை என்னால ஜீரணிக்கவே முடியல, பேச்சு தடுமாறுது. பேசிட்டு நான் எந்திரிச்சு வந்துட்டேன். பின்னாடியே கலையரங்கத்துக்கு வந்துட்டாங்க அந்த அம்மா. அந்த அம்மா, இது வந்து பாடுனா கண்டிப்பா என் வறுமெல்லாம் நீங்கிருமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பா நீங்கிரும். எல்லா நேரமும் இறைவனை நினைக்கலாம். இருக்கினும் நிற்கும் போதும் இரவுகள் துயிலும் போதும் பொறுக்கென நடக்கும் போதும் பொருந்தியும் துய்க்கும் போதும் முறுக்கிதழ் கனிவாயாரை முயங்கி நெஞ்சு அழியும் போதும் இறைவனை நினைக்கலாம். நான் ஒரே ஒரு விஷயம், பிரம்ம முகூர்த்தத்துல எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அப்படியே பலிச்சிடும். சத்தியம். நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல கிராமத்துல உள்ள ஆளு தானே, ஒரு 4 மணிக்கெல்லாம் உட்கார்ந்துடலாமா சாமி கும்பிடன்னு கேட்டேன். உட்கார்ந்துடலாம். நான் இதை வாசிக்க தெரியுமான்னு கேட்டேன். நான் அந்த காலத்துல 8 வரைக்கும் படிச்சிருக்கேம்மா, வாசிப்பேன்னாங்க. கொஞ்சம் பெருசு பெருசா மட்டும் எனக்கு எழுதி கொடுங்க, கொஞ்சம் கண்ணு பத்தலைன்னாங்க. உட்காந்து பெருசு பெருசா அந்த லெட்டர்ஸை எழுதி அவங்க கையில கொடுத்து பிரிச்சு பிரிச்சு எழுதி கொடுத்து ஒரு தடவை சொல்லி காட்டி நீங்க படிங்க. அப்போ செல்போன்லாம் கிடையாது, அவங்கள தொடர்பு கொள்ளணும்னாலும் நமக்கு முடியாது. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேம்மா, அம்மா ஒரே பையன், கணவனை ரொம்ப சின்ன வயசுல நான் இழந்துட்டேன். இந்த பையனை காடு கரையில களை பிடுங்கி வயக்காட்டுல வேலை செஞ்சுதான் அந்த குழந்தைய வளர்த்தேன். நான் இன்னைக்கு அவன் மெட்ராஸ்ல பெரிய பதவியில இருக்காம்மா. ஆனால் என் மகனும் என் மருமகளும் வந்து என்னை பார்க்கவே மாட்டாங்கம்மா. இந்த மந்திரத்தை படிச்சா என் மகன் வருவானாம்மா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பா வருவாரு, நம்பிக்கையோடு எது கேட்டாலும் சிவன் கொடுப்பான், உற்ற விடத்து உதவக்கூடிய பெருமானவன் வருவான், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். அடுத்த ஆண்டு நான் பேசுறேன், மாசி திருவிழாவில் பேசுறேன்.
ஒரு ஆள் முன்னாடி உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கீழே இருந்து அவங்க செய்கையில் என்கிட்ட இந்த தெரியுதான்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை பேரை சந்திக்கிறோம், எப்படி ஞாபகம் வச்சுருக்க முடியும்? நான் ஒன்று அப்படின்னு தலையாட்டிட்டு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச உடனே நேரம் மேடைக்கு அதே மாதிரி கலையரங்கத்துக்குள்ளே வந்து என்ன தெரியுதாம்மான்னு கேட்டாங்க. மன்னிச்சுக்கிடுங்கம்மா, எனக்கு உங்களை தெரியலம்மான்னு சொன்னேன். என்ன ஏன் தெரியுமா உங்களுக்கு தெரியலம்மா? இந்த கையில் பாருங்க 4 வளையல் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த கையில் பாருங்க 4 வளையல் போட்டிருக்கேன், என் கழுத்து சங்கிலியை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு போட்டிருக்கேன், நான் ஒரு புடவை கட்டிட்டு வந்திருக்கேன், அதான் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல. போன வருஷம் நீங்கள் என்னை பார்க்கும்போது கழுத்துலையும் ஒன்றும் கிடையாது, கையிலையும் ஒன்றும் கிடையாது, ஒரு சுருங்கின சேலையை கட்டிட்டு வந்து அந்த சபையில் உட்கார்ந்துருந்தேன். முருகன் எனக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணா தெரியுமா? நீங்கள் எழுதி கொடுத்தீங்க பாருங்கம்மா, அதை நான் படித்து குறைந்தபட்சம் ஒரு 30 நாள் கூட தாண்டலை. கிராமத்தில் என் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்றுச்சு. இந்த கிராமத்துலலாம் கார் வந்தால் சின்ன பிள்ளைகள்லாம் நல்ல பின்னாடியே ஓடி வரும், பார்த்துருக்கீங்களா? என்ன நம்ம வீட்டு முன்னாடி வந்து கார் நிற்கேன்னு சொல்லி இறங்கி யார் வாரான்னு பார்க்க என் மகன் வாராம்மா. எனக்கு பிறவி கிடைச்ச மாதிரி இருந்தது அந்த அம்மா சொன்ன வார்த்தை. என் மகன் வாரா, பின்னாடியே என் மருமகளும் வாரா. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நேரம் வந்து 2 பேரும் நெடுஞ்சாங்கரே என் காலில் விழுந்தாங்க. விழுந்துட்டு, அம்மா நாங்கள் இவ்வளோ நாள் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்மா, எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு. நான் இங்கே 2-3 மாதம் இங்கே இருக்க போகிறோம்மான்னு சொன்னானா. அப்படியா, என்னையா திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்ன அந்த அம்மாட்ட வந்து மகன் சொன்னானா, அம்மா அப்பா நினச்சிக்கிடாதம்மா, நீ எங்களை சபிச்சியோ, நாங்கள் உன்னை பார்க்க வரலன்னு எங்களை சபிச்சியாம்மா நீ? சார் பெத்த பிள்ளைய எந்த தாயாவது சபிப்பாளா? நான் சபிக்கலப்பா. இல்லைம்மா, எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, பேர் சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லை, நாங்களும் போகாத கோயில் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு ஜோதிடரை போய் பார்த்தோம். அவர்கிட்ட போய் பார்த்து எந்த யாகம் செஞ்சாலும் எத்தனை லட்சம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, எந்த பரிகாரமானாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு குழந்தை பேர் சொல்ல இருந்தா போதும்னு கேட்டவன்னு அவர் சொன்னாரு. சாதக புத்தகத்தை மூடி வச்சுட்டு, நீ போக வேண்டிய கோயில் இது இல்லை, தஞ்சாவூர் கிட்ட உங்க அம்மா ஒரு கிராமத்துல இருக்காள, அங்க போய் முதல்ல உங்க அம்மாவை போய் பாரு, உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்கம்மா, என்னை மன்னிச்சிருமா, நான் என்னமோ உன்ட்ட மறைக்க நான் விரும்பல, எனக்கு உன்னுடைய சாபம் தான் எனக்கு குழந்தை இல்லாமல் போயிட்டோன்னு எனக்கு ஒரு கவலைம்மா, நான் சபிக்கலப்பா, அவனுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு சொன்னார், அம்மாவை போய் பாரு, அவன் மனசு குளிரட்டும்னு சொன்னாருன்னு சொல்லி ஊரில் ஐயா மாதிரி ஒரு பெரியவரை கூப்பிட்டு பணத்தை எண்ணி கொடுத்து, இடிஞ்சு விடுற ஸ்டேஜில் இருந்த வீட்டெல்லாம் கட்டி கொடுத்து, பேங்க்லையும் பணத்தை போட்டு வச்சு, பாஸ்புக்கையும் ஐயா மாதிரி நம்பிக்கையானவங்க கையில் கொடுத்து, மருமகளும் மகனும் 2 பேரையும் அம்மாவை கடை கூட்டு போய் சேலை துணிமணி வாங்கி கொடுத்து, இந்த கைக்கு 4 வளையல், இந்த கைக்கு 4 வளையல், கழுத்துக்கு ஒரு செயின், சாப்பாட்டு குறை இல்லாமல் இனிமேல் நீ வயக்காட்டுக்கே வேலைக்கு போக வேண்டாம், வீட்டில் இருந்து பேங்க்ல இருக்கிற பணத்தை ஐயாட்ட எடுத்து கேட்டு மாதம் சாப்பிடு, எங்கள் கூட சென்னைக்கு வந்துடுறம்மான்னு கூப்பிட்டான். நான் தான் இல்லை, உங்கள் அப்பா வாழ்ந்த வீடு, அதை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு இங்கே இருந்துட்டம்மா. அம்மா நாங்கள் கையில் பிடிங்க ஒரு 5000 ரூபான்னு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், வேண்டாம்மா, ஒரு விஷயம் நான் சொன்ன விஷயம் இல்லை, ஞானசம்பந்த பெருமான் பாடின பதிகம், நீங்க எப்படி பலன் பெற்றீங்களோ ஒரு காலத்துல அதே பதிகத்தை பாடி நானும் பலன் பெற்றிருக்கேன். நான் பெற்ற பலனை இந்த உலகம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த மேடையில சொல்றதுக்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதான் நீங்க 5000 கொடுக்க வேண்டாம், என்னை யார் நிகழ்ச்சி கூப்பிட்டாங்களோ அவங்க எனக்கு ஏற்கனவே பணம் கொடுத்துட்டாங்க, இதை கொண்டு போயிருங்க என்ன. அவங்க சொன்னாங்க, அம்மா இதை நான் உங்களுக்கு கொண்டு வரலம்மா, இந்த 6 நாள் பேச போறீங்க பாருங்க, இந்த 6 நாளைக்குள்ள இந்த மந்திரத்தை எழுதி ஜெராக்ஸ் எடுத்து இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கணுமா, அதுக்காகத்தான் இந்த பணத்தை நான் கொடுக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. கோயிலில் உள்ள அலுவலரை அழைத்து அவர் கையில ஒப்படைச்சு அந்த மந்திரத்தையும் கொடுத்து கிட்டத்தட்ட 5000 பிரதிகள் எடுத்து அத்தனை பேரும் கொடுத்து பலன் பெற்றவர்கள் கிட்டத்தட்ட 1000-2000 பேருக்கு மேற்பட்டவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களுக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், முதல்ல நீங்க சொல்ல வேண்டிய நன்றி நமசிவாயத்துக்கு, 2வது நீங்க சொல்ல வேண்டிய நன்றி ஞானசம்பந்த பெருமானுக்கு, எனக்கு இல்லைன்னு சொன்னேன். அது மாதிரி எதை சொல்கிறோமோ அதை நம்பிக்கையோடு சொல்கின்ற பொழுது அந்த பதிகங்கள் நமக்கு பலன் கொடுக்கும். பெரியோர்களே, பெற்றோர்களை பேணுங்கள், பெரியவர்களை மதியுங்கள், பித்ருக்கடன்களை செய்யுங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சனி உங்கள் கிட்டே வரமாட்டான். இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் செஞ்ச பிறகு சூட்சமமான ஞானசம்பந்தருடைய பதிகத்தையும் சேர்த்து நீங்கள் பாடுங்கள். ஏனென்று சொன்னால் பச்சை பதிகம் என்று பெயர் பெற்ற பதிகம் இந்த திருநள்ளாற்று பதிகம்.
பதிகம். சமணர்கள் ஞானசம்பந்த பெருமானை சோதனைக்குட்பட்டு அனல்வாதம் புனல்வாதம் செய்தபோது அனல்வாதத்திலே எரியாமல் பச்சையாக இருந்த பதிகம் இந்த திருநள்ளாற்று பதிகம். இத்தனையும் அடிப்படை. நான் இதுவரைக்கும் சொன்னது குலதெய்வ வழிபாடு, பித்ருக்களை வழிபாடு செய்யறது, பெற்றோர்களை மதிக்கிறது, பெரியோர்களை பேணுவது, இதோடு சேர்த்து என்னென்ன பரிகாரங்கள் இருக்கோ, காகத்துக்கு சாதம் வைங்க, நாய்க்கு சாதம் வைங்க, இன்னும் சொல்ல போனா இல்லாதவங்களுக்கு பசிக்கு ஆகாரம் கொடுங்க, ஆடை இல்லாதவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆடையை தானமாக கொடுங்க, தீபத்தை தானமாக கொடுங்க. இந்த மாதிரி லட்ச தீப விழாவிலே வந்து கலந்து கொண்டு எங்கள் மனதில் இருக்கக்கூடிய இருளையெல்லாம் நீக்க வேண்டும் என்று வேண்டுகின்ற அதே வேளையிலே திருநள்ளாற்று பதிகத்தை ஞானசம்பந்தர் பாடியதை நீங்கள் பாடுங்கள். போகமாத்த பூன்முலையாள் தன்னொடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கண் வெள்ளை கண்ணில் பரமேட்டி ஆகமாத்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பீடுடையன் போர்விடையன் பெண்ணுமோர் பாலுடையன் ஏடுடைய மேலுலகோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரே ஆண்முறையால் ஆற்றி வெண்ணீராடி அணியிழையோர் பான்முறையால் வைத்த பாதம் பக்தர் பணிந்தேத்த மான்மறையும் வெண்மழவும் சூலமும் பற்றியகை நான்முறையா நம்பெருமான் மேயது நல்லாரே புல்கவல்ல வாசடை மேல் பூம்புனல் பெய்தையிலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடுடன் சூடி பல்கவல்ல தொண்டர்தம் பொற்பாத நிழல் சேர நல்கவல்ல நம்பெருமான் மேயது நல்லாரே ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏர்கோள் இளமதியம் ஆறு தாங்கும் சன்னி மேலோர் ஆடரவன் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை நாறு தாங்கும் நம்பெருமான் மேயது நல்லாரே திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சி எம் இறைவன் என்றடியே இறஞ்ச தங்கள் உச்சியால் வணங்கும் தன் அடியார்கெல்லாம் நங்கள் உச்சி நம்பெருமான் மேயது நல்லாரே வெஞ்சுடர்த்தி அங்கு ஏந்தி விண்கொள் முழவதில் அஞ்சிடத்தே ஒரு ஆடல் பாடல் பேணுவதன்றியும் போய் செஞ்சடைக்கோர் திங்கள் சூடி திகழ்ந்திருகண்டத்துள்ளே நஞ்சடைத்த நம்பெருமான் மேயது நல்லாரே சிட்டமார்ந்த மும்மதிலும் சிலைவரை தீயம்பினால் சுட்டு மாட்டு சொன்ன வெண்ணீர் ஆடுவதன்றியும் போய் பட்டமார்ந்த சென்னி மேலோர் பால்மதியம் சூடி நட்டமாடும் நம்பெருமான் மேயது நல்லாரே உன்னலாக நஞ்சு கண்டத்துண்டுடனே ஒடுக்கி அண்ணலாக வண்ணல் நீழல் ஆறழல் போலுருவும் எண்ணலாக உள்வினை என்று எழுக வலித்திருவர் நன்னலாக நம்பெருமான் மேயது நல்லாரே மாசு மெய்யர் மண்டை தேரர் குண்டர் குணமிலிகள் பேசும் பேச்சை மெய்யென்றெண்ணிய நெறிச்செல்லல் மின் மூசு கொண்டார் கொன்றை சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம்பெருமான் மேயது நல்லாரே தன்புணலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ்ச்சடையன் பண்பு நல்லார் மல்கு காழி ஞானசம்பந்தன் நல்ல பண்பு நல்லாரேத்து பாடல் பத்தும் இவைவல்லார் ஒன்பு நீங்கி வானவரோடு உலகுறைவரை என்று இம்மையிலும் எந்த துன்பங்களும் இல்லாமல் சனியினுடைய கொடூரங்கள் இல்லாமல் ஏழரை சனி கண்ட சனி பொங்கு சனி மங்கு சனி பாத சனி அட்டமத்து சனி அர்த்தாசிரம சனி எது இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு பித்ரு கடமைகளை செய்து குலதெய்வ வழிபாடு செய்து பெரியோர்களை பேணி பெற்றோர்களை மதித்து அதோடு சேர்த்து சில பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது வாயில்லா ஜீவன்களுக்கு ஆகாரம் வழங்கி யாரெல்லாம் ஊனமுற்றவர்களாக இந்த மண்ணிலே இருக்கிறார்களோ, கண் தெரியாதவர்கள் உண்டு, கைகால் விளங்காதவர்கள் உண்டு, செவி இல்லாதவர்கள் உண்டு, சிரமப்படக்கூடிய நோயாளிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ உங்களால் ஏன்ற உதவிகளை அந்த ஊனமுற்றவர்களுக்கு, அதாவது உடலிலே குறைபாடு இருப்பவர்களுக்கு, ஊனமுற்றவர்கள் கூட சொல்லக்கூடாது, உடலிலே குறைபாடு ஏதோ ஒரு சூழலில் ஏற்பட்டவர்களுக்கு உங்களுடைய உதவி கரத்தை நீங்கள் நீட்டினீர்கள் என்று சொன்னால் சனியினுடைய அனுகிரகம் உண்டு. காது கேட்காம எத்தனையோ பேர் பேச நம்ம சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா இப்பதான் பஸ் விட்டு இறங்கினேன்னு சொன்ன உடனே முத வேலை நாம சிரிக்கிறோம். சிரிக்க 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 சனியனுடைய கொடூரம் உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று நினைத்துக்கொள். இந்த பழுதுபட்ட காது, இன்னைக்கு நல்லா இருக்கிற நம்ம காது ஒரு நாள் பழுதுபடுவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஒரு நாள் இந்த பச்சை ஓலையும் காஞ்ச ஓலையும் மாறுங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். காது கேட்காதவரை பார்த்து சிரிக்க கூடாது. வாய் பேசாத ஊமை செய்கையால தான் பேசுவான், அவனை கேலி பேசக்கூடாது. கண் தெரியாதவர்களுக்கு நீங்க வேற எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம், பெரிய பெரிய யாகங்கள்லாம் செய்ய வேண்டாம். கண் தெரியாதவர்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு அவர்களை வழி அனுப்பி வைப்பதே ஒரு மிகப்பெரிய சனிக்கு செய்யக்கூடிய பிரீத்தி என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நாய்களுக்கு சாதம் வைங்க, நாயை ஓட ஓட விரட்டாதீங்க. காகத்துக்கு சாதம் வைங்க, பசுமாட்டுக்கு ஆகாரம் கொடுங்க.
இந்த மந்திரத்தோடு இவர் பாடிய பதிகத்தோடு, இந்த ஞானசம்பந்தர் பதிகத்தோடு இந்த சின்ன சின்ன கைங்கரியங்களை செய்யக்கூடிய அதே நேரத்தில் மனதை வெண்மையான மனதாக வைத்துக் கொண்டு பெரியோர்களை பேணி பெற்றோர்களை மதித்து பிதற்கடமைகள் செய்து குலதெய்வ வழிபாடு செய்தால் சனியினுடைய கொடூரத்திலிருந்து நிச்சயமாக நாம் விடுபட முடியும். அதனாலதான் ரொம்ப அழகாக தன்புணலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ்சடையன் பண்பு நல்லார் மல்கு காழி ஞானசம்பந்தன் பண்பு நல்லாரைத்து பாடல் பத்தும் இவைவெல்லார் உண்பு நீங்கி வானவரோடு உலகுறைவாரே என்று இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த கிரகங்களிலேயே மிக பிரதானமாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எல்லா கிரகங்களும் தன்னிச்சையாக செயல்பட்டாலும் கூட சனியினுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த கிரகங்களும் செயல்பட இயலாது என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் என்கின்ற காரணத்தினால் சனி பெயர்கின்ற நிலையை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம். உங்கள் மனதை திடப்படுத்துங்கள், உங்கள் மனதை நெறிமுறைகளுக்குட்படுத்துங்கள், உங்கள் மனதை செம்மைப்படுத்துங்கள். கருணை, ஈகை, இரக்கம், நான் வாழ்வதைப் போல் மற்றவரும் வாழ வேண்டும் என்கின்ற நிலையோடு எதிர்மறை சிந்தனைகள் அத்தனையும் குழிதோண்டி புதைத்துவிட்டு நேர்மறையான சிந்தனைகளுக்கு மனதிலே இடம் கொடுத்து எல்லோரும் வளமாக நலமாக பலமாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டுங்கள். சனி உங்களுக்கு அனுகிரகம் செய்வான். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியான பயிற்சியாக இருக்கும். அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கவலை. நீங்கள் மனதை திடப்படுத்திக் கொண்டு பண்புள்ளவனாக இந்த மண்ணிலே வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய அனுகிரகம், சனி பகவானுடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என்று சொல்லி நம்பெருமான் மேயது நல்லாரே என்று முடியக்கூடிய போகமாத்த புன்முலையாள் தன்னுடன் பொன்னகலம் என்று தொடங்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை நீங்கள் பாடினீர்கள் என்று சொன்னால் நலன் வாழ்க்கையில் படாத துன்பமா, நளனும் தமயந்தியும் வாழ்க்கையில் படாத துன்பமா, நாடு இழந்து நகரம் இழந்து பெற்ற குழந்தைகளை இழந்து மனைவியை இழந்து தன்னுடைய உருவத்தையும் அழகையும் இழந்த நலனை கூட சனி பகவான் காப்பாற்றினான் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆக சனி என்பவன் அனுகிரகன், சனி என்பவன் ஈஸ்வரனோடு ஒப்பிடக்கூடியவன். அந்த நிலையிலே அவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் மனதை அன்புமயமாக வைத்துக் கொண்டு அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் என்கின்ற தாரக மந்திரத்தை உள்மூச்சாக நீங்கள் வாங்கிக் கொண்டால் என்றைக்குமே உங்களுக்கு எந்த பயிற்சியாக இருந்தாலும் அது சுபிட்சமான பயிற்சி தான் என்று சொல்லி அருமையான வாய்ப்பை நல்கியது மட்டுமல்லாமல் விருது வழங்கி கௌரவித்த திருநெல்வேலி ஜவுளி வியாபாரிகள் மகமை சங்கத்தை சார்ந்த அத்துணை அன்பர்களுக்கும் ஒலி ஒளி அமைத்து தந்த அன்பர்கள், மயூரி தொலைக்காட்சியினுடைய அற்புதமான பணிக்கு அந்த தொலைக்காட்சியை சார்ந்த அன்பர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக விருது வழங்கியவர்கள், இந்த நிகழ்வுக்கு முழு ஒத்துழைப்பு தந்தவர்கள், ஒலி ஒளி அமைத்து தந்த லட்சுமி ஆடியோஸ், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பணியிலும் இந்த நிகழ்வை செவிமெடுத்து கேட்ட பக்த கோடிகள் அத்துணை பேருடைய பாதார விந்தங்களையும் தொட்டு வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வாய் ஏறிய மங்கை வாழ்க யானைதன நங்கு வாழ்க மாறிலா வழி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பின்பற்ற வேண்டிய பல செய்திகளை அருமையாக சொற்பொழிவாற்றிய அம்மா அவர்களுக்கு மனமோந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்முடைய மயூரி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பி வருகிறார்கள் உரிமையாளர் ஆறுமுகனையினர் ஐயா அவர்களுக்கு அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளும். உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.